இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு என்ன இன்ட்ரோ கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு லிஸ்ட் பெருசா இருக்கு. பரிகாரி எட்வர்ட் அண்ணா நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஒரு செக்குலர் ஃபீல்டில் சினிமா ஃபீல்டில் போய் இப்போ ஜொலிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. நான் வந்து ஒரு ஈக்குவல் டு செயின் ஸ்மோக்கர். நான் படியில் நின்று நான் சீர்ட் பிடிச்சிட்டுங்க. அம்மா ஏறுறாங்க, சாரணம் ஏறுறாங்க. ஏறும் பொழுது வந்து அவங்க வந்து அந்த அந்த புகை அந்த இடத்துல இருக்குது. அவங்க முகத்தை மூடிக்கிட்டே ஏறுறாங்க. ஸ்மோக் பண்ணுறீங்க, குடிக்கிறீங்க. இப்போ எங்கே டச் ஆச்சு உங்களுக்கு? ஃபாதருக்கான பாடல்களை பதிவு செய்யும்பொழுது அவருடைய பாடல்கள் வந்து என்னை டச் பண்ணிச்சு. இன்றைக்கி நீ மறிச்சிட்டின்னா நாளைக்கு நீ எங்கே இருப்ப அப்படின்றது கேள்வி தான் எனக்கு வந்து அந்த நேரத்தை ஓடிக்கிட்டு இருக்குது. பாக்கெட்டில் சிகரெட் இருக்குது. நான் காலையில் வரைக்கும் குடித்த சிகரெட் இருக்குது. தென் ஐ டிசைடட் ஓகே, இதை நம்ம வந்து கம்பளி பூச்சி மாதிரி உள்ள ஒரு உறுத்தல் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் ஐ டுக் மை சிகரெட். ஓகே, இனிமேல் உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஐ கெட் இட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி அந்த நேரத்தை தூக்கி போட்டேன். இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு, கடன், இந்த கடன் காரியங்கள்லேருந்து வெளியே வந்த அந்த அற்புத சாட்சி. இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு வேதத்தின்படி சொல்கிறேன். ஆனால் அனுபவத்தின்படி இனிமேல் நான் போய் சொல்லணும். எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற பிராமின் ஒரு ஃபேமிலி, அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கடங்காரவங்களை வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு உங்களை ஏசிட்டு போனாலும் நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு கைதட்டி வர்ஷிப் பண்ணுவில்ல, அந்த இயேசு தான் தான். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. அன்யூஷுவல் டாக்கில் வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து இன்ட்ரோ கொடுப்போம்ல. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு என்ன இன்ட்ரோ கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல. அந்தளவுக்கு லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து சவுண்ட் இன்ஜினியர்னு சொல்கிறதா, நல்ல மியூசிஷியன் சொல்கிறதா, சாங் ரைட்டர்னு சொல்கிறதா, சிங்கர்னு சொல்கிறதா, டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதா, ஆக்டர்னு சொல்கிறதா, இவாஞ்சலிஸ்ட்டுன்னு சொல்கிறதான்றது அப்படிங்கிற மாதிரி பெருசாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியே சொல்லிடலாம். பரிகாரி எட்வர்ட் அண்ணா நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அண்ணா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சாந்தா, பிரைஸ் தி லார்ட். இப்போது சவுண்ட் இன்ஜினியர்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பிரஜாபதியில் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். யோவான் ஸ்நானகனா வந்து மிரட்டிடுறீங்க. 2015 வந்து எனக்கு வந்து பரிகாரி வால்யூம் 1 இருக்கிற நீங்கள் மட்டும் இல்லாத இந்த சாங் இருக்குல்ல, அது பயங்கரமாக மினிஸ்ட்ரி பண்ணியிருக்குன்னா என் லைஃப்பில் மிகப்பெரிய வந்து ஒரு ஆறுதலான ஒரு பாட்டு. அது கர்த்தருக்குள்ளாக ஒரு தேற்றும்படியான பாடல். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எட்வர்ட் அண்ணா யார்? இதை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் மை ஏர்லிஹுட், அதாவது சைல்ட்ஹுட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் அதுதான் என்னுடைய அடித்தளம். என்னுடைய அடித்தளம் தான் வந்து என்னை இது வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கு. மல்டி ஃபேசட்டட் ஒரு பர்சனாலிட்டியாக என்னை மாற்றிருக்குதுன்னா என்னுடைய அடித்தளம் தான். ஸோ ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லலாம். ஆவிக்குரிய தகப்பன் ஃபாதர் மாசிலாமணி. அவர் வந்து என்ன பண்ணார்னா, என்னை வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய மதுரை இருக்குது, அங்கேருந்து நான் வந்து சர்ச்சோடைய ஆல்டர் பாயாக வந்து அங்கே வந்து சர்வ் பண்ணுவேன். அப்போ வந்து ஹீ இஸ் வெரி மச் ஹேட் லவ், என்னை மேலே ரொம்ப அன்பு வச்சு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய சிறுவர்களுக்கான ஒரு நாடகங்கள், அந்த கிராம ஊழியங்களுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போவார். அங்கே கூப்பிட்டு போடும்போது அவர் வந்து எனக்கு சில கதைகளை சொல்லுவார். அந்த கதைகளை வந்து அங்கே இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டாகவும் நான் ஒரு கதையாகவும் சொல்லி அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவார். அப்போது எனக்கு தெரிஞ்ச கதை எல்லாமே என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியாக இப்போ வந்து தாவீது என்ன ஒரு சின்ன பையனாக இருந்தான், கோலியாத் எப்படி தெரியுமா ரொம்ப பெரியவனாக இருந்தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸோட, ஆமாம், காமிக் அந்த சென்சேஷனுடைய நான் வந்து என்ன பண்ணுவேன், கிராமத்து பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுவும் ஃபாதர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மாத்திரமில்ல, நான் வந்து எனக்கு பேசிக்காக என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கே இடம் கிடைச்சாலும் ஒரு சத்தம் கிடைக்கிறக்கூடிய ஒரு இடம் கிடைச்சதுன்னா ஒரு தாளம் போட ஆரம்பிச்சுவேன். ஒரு பாட்டு நான் இப்படி தாளம் போட்டுருவேன். தாளம் போட்டோன்னே உடனே இதை பார்த்துட்டு என்ன பண்ணார்னா, ஒரு கிஃப்ட் பண்ணார். ஒரு நாள் ஒரு பேங்கோஸ் ஒன்று கிஃப்ட் பண்ணார். கிஃப்ட் பண்ணோன்னா, நீ வந்து அங்கங்கே போடாத, தட்டில் போடாத, டேபிளில் போடாத, இதில் போடு, ஒரு இசை கலைஞர் நான் வருவேன் அப்படின்னார்.
சரின்னு சொல்லிட்டு அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க சர்ச்சஸில் வாசிக்க ஆரம்பித்தேன். சர்ச்சு அந்த கொயரில் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். சரிங்களா? ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆஃப் கலைத்துறையில் என்ட்ரி. இது ரொம்ப பெரிய, இது வந்து நம்ம சாதாரணமாக கிராஸ் பண்ணிட முடியாதுல்ல. ஆமாம். நிறைய பேர் டே தட்டாதர அமைதியாரு அப்படின்னு சொல்ற இடத்துல அப்படி தட்டாத இந்த இதில் வச்சு தட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதான் கிளாசிஃபைங் த பீப்புள்ஸோட டேலண்ட்டை நம்ம வந்து அவங்க வந்து எந்த 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 வழியில் இருக்கிறாங்கன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க டைரக்ட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் ஐ ஹவ் காட் 2 wonderful persons ஆக்சுவலி. ஃபாதர் மாசிலாமணி என்னை இது போல் வந்து விஷயங்களை டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி 12th எல்லாம் முடித்த பிறகு ஒரு சதங்கை கலை தொடர்பகம்னு சொல்லிட்டு ஒரு சதங்கை கலை தொடர்பத்துக்கு நான் வேலைக்கு போய் சேர்ந்தேன். அங்கே வந்து என்னுடைய வேலையோடைய டெசிக்னேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா அசிஸ்டண்ட். அசிஸ்டண்ட்னா எப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் கேட்டிங்கன்னா பியூனுக்கு அசிஸ்டன்ட். பியூனுக்கே அசிஸ்டன்ட். பியூனே வந்து எல்லாத்துக்குமே அசிஸ்ட் பண்ணுவார். அவருக்கு எனக்கு அசிஸ்டண்ட்டை போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ என்னோட ஸ்டேஜ் எங்கே இருக்கணும். ஆனாலும் என் ஆண்டவர் அப்படியே விடலை. அங்கேருந்து என்ன வேணால் ட்ராவல் பண்ணேன். இப்போனா அங்கே அந்த விஷயத்தில் கூட ஐ வாஸ் வெரி கீன் ஆன் மை ஜாப். என்னை வந்து அதை வந்து நான் ரொம்ப இதாக நினைக்கல, குறைவாக மதிப்பிடாமல் என்ன பண்ணேன்னா எல்லாத்துக்கும் அது ஆஃபீஸில் ஒரு 7 டிபார்ட்மெண்ட் இருக்கும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. ஒருத்தர் பிஸ்கெட் வேண்ட சொல்லுவாங்க, ஒருத்தர் காஃபி கேட்பாங்க, ஒருத்தர் டீ கேட்பாங்க. அதனால் எல்லாத்தையும் சும்மா வாய்மொழியில் கேட்டு தப்பாக கொடுக்கறது காட்டிலும் அவங்க சொல்லும்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன நோட் பேட் எடுத்துப்பேன். அண்ணே உங்கள் பேர் என்னென்னு, உங்களுக்கு என்ன வேணும்னு, இது வேணும், எல்லாத்தையும் கரெக்டாக நோட்டிஃபை பண்ணிவிட்டு அதை கரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக அவங்கவுங்களுடைய இதை கரெக்டாக கொடுத்துருவேன். அது வரைக்கும் அவங்களுக்கு இது போல் ஒன்று தப்பாக தான் வரும். டீ சொன்னால் காஃபி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி, நான் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் நான் போன பிறகு இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நடந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தே வர் வெரி ஹாப்பி. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணுறானேன்னு சொல்லிட்டு வாட் தே டிட் இஸ் என்னை வந்து அந்த சதங்கை டைரக்டர்கிட்ட வந்து இந்த பையன் எங்களுக்கும் அசிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இதை மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் பரவாயில்ல, 8 டிபார்ட்மெண்ட்லையுமே கேட்டாங்க. நான் பண்ணுறேன்னு சொல்லி எப்பப்பெல்லாம் டைம் இருக்கும் எல்லாத்துக்கும் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உதவி செய்தேன். அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் ஐ வாஸ் நோ ஹெல்ப்பர் டு ஒரு வீடியோ யூனிட், அதாவது மீடியா யூனிட். அங்கே வந்து ஸ்டுடியோவும் இருந்துச்சு, ஆடியோ ஸ்டுடியோவும் இருந்துச்சு, வீடியோ ஸ்டுடியோவும் இருந்துச்சு. அங்கே வந்து தே யூஸ் டு டேக் த பப்ளிக் வீடியோ ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அங்கே அசிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன அனுப்பின பொழுது தான் வந்து தென் ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் த டெக்னிக்கல் திங்ஸை வந்து நாங்கள் லேர்ன் பண்ண அங்கே ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் அப் ஆச்சு. அதில் வந்து அந்த என்கிட்ட இருக்கிற அந்த பொட்டன்ஷியாலிட்டியை கண்டுபிடிச்சவர் ஃபாதர் விமாமலன். அந்த சதங்கைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கலை நிறுவனத்துடைய டைரக்டர் வந்து ஃபாதர் விமாமலன். அவர் வந்து என்கிட்ட இருக்க பொட்டன்ஷியாலிட்டி கண்டுபிடிச்சி எனக்கு டீச்சிங்கு, கம்யூனிகேஷன் மீடியா, ஆடியோ சவுண்ட் இன்ஜினியரிங், வீடியோ எல்லாத்துக்கான கோர்ஸுக்கு என்னை படிக்க வச்சார். ஓ நைஸ். ஆமாம், இங்கே வருஷம் 1 மந்த் கோர்ஸுக்கு வந்து நம்ம படிக்க வச்சு அங்கே வந்து விஷயங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய இதில் ஹையர் போஸ்ட்டில் என்னை வந்து அவரே பிளேஸ் பண்ணார். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? ஆமாம் ஆமாம். யோசிப்பு மாதிரி ஒரு சாதாரணமாக போயிட்டு கரெக்ட் அப்படியே கத்துற அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு கொடுக்குறாரு அப்படிங்கிறது. இப்போ வந்து சவுண்ட் இன்ஜினியராக ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலி வந்து கிறிஸ்டின் ஃபேமிலியா? ஆமாம், என்னுடைய ஃபேமிலி வந்து ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி. அவங்க நான் வந்து இங்கே ரெக்கார்டிங் வந்த பிறகு வந்து நான் டீல் பண்ண நபர்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸு, சிஸ்டர்ஸு, விசேஷமாக சிஸ்டர் சாரா நவரோஜி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மாத்திரமல்ல அந்த நாட்களில் இருந்த எல்லா விதமான சாந்தி சாலமுலேருந்து பல விதமான ஊழியக்காரங்கள் எல்லாத்தருடைய பாடல்களை பதிவு செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதில் ஒன்ஸ் இன்ட்ரானது ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய சாங்ஸு. ஸோ அவருடைய பாடல்களுக்கும் அவருடைய அந்த தேவ மனிதரை சந்திப்பதற்கும் அவருடைய பாடல்களுக்கெல்லாம் சேர்ந்து இணைந்து வேலை பார்ப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ அவருடைய பாடல்களை வந்து அவருடைய அந்த வாய்ஸோடைய டெக்ஸ்சரை வந்து நான் ஐ ஹாவ் டு நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அவருடைய ரெக்கார்டிங் நமக்கு ஸ்டுடியோக்கு வருது, அவர் எப்போ எந்த மாதிரி பாடுறாருன்னு சொல்லி நான் வந்து அவருடைய டெக்ஸ்டஸை நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய பாடல்கள் அதிகம் கேட்க ஆரம்பித்தேன். அந்த பாடல்கள் வந்து நான் டெக்னிக்கலை தாண்டி டச் மை ஹார்ட். என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது வருது, இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னு டச் பண்ணுதுன்னு சொல்லும்போது தான் ஸோ அந்த பாடல்கள்னால் என்னுடைய வந்து ஒரு ஆவிக்குரிய மனமாற்றத்திற்கான ஒரு வழிகளாக இருந்தது. அது நிச்சயமாக சொல்லணும். ஸோ நிறைய ஃபாதர்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. சவுண்ட் இன்ஜினியராக எப்படி ஆனீங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்குது. சவுண்ட் இன்ஜினியராக இருந்த நீங்கள் எப்படி ஒரு மியூசிக் டைரக்டராக மாறினீங்க? வெரி குட், நல்ல கேள்வி. ஒரு சின்ன ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
என்னென்னா எனக்கு என்னென்னா எப்போயுமே கொஞ்சம் துருத்துரு எப்போயுமேனா அது ஒரு விஷயத்தில் எங்கேயாவது ஒரு ராங் போகிறது பார்த்தேன்னா அதை நான் வந்து இம்மிடியட்டாக நான் வந்து சொல்லிவிடுவேன், இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அதாவது வெய்தர் தி அக்செப்ட் ஆர் நாட் நான் சொல்லிவிடுவேன். ஃபீட்பேக் கொடுத்துருவேன். ஆமாம், ஃபீட்பேக் கொடுத்துருவேன். அது வந்து சரியில்லை, இது தப்புன்றதை சொல்லிவிடுவேன். அப்படி நடந்த ஒரு 2 இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பாட வந்திருக்கார் பாட்டில். ஹீஸ் அவர் டாப் மோஸ்ட் சிங்கர். அவர் கால் ஷீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அரை மணி நேரம் தான் இருப்பார். ஒரு பாட்டை வந்து பாடுவோம் கரெக்டாக அரை மணி நேரம், ஹாஃப் அன் ஹவர் வந்து பாடிட்டு போயிடுவார். அப்படின்றப்ப அவருக்கு 2 பாட்டு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? 2 பாட்டு. ஸோ முதல் சாங் வந்தார், பாட்டை எழுதிக்கிட்டார், உள்ளே போனார், ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்துருந்தார், கற்றுக்கிட்டார். அவர் 15 நிமிஷத்தில் பாடிடுவார். கரெக்டாக வந்து எல்லாமே ஒரு டேக்கு, மானிட்டரிங் மட்டும் தான் ஒரு டேக் கொடுப்பாரு, மற்றபடி டேக் தான் போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால் டேக் எடுத்து முடிச்சிட்டோம். முடித்த பிறகு எனக்கு ஐ ஃபவுண்ட் சம் ப்ராப்ளம் ட்ரபிள். அது அவுட் ஆஃப் டியூனிங்கை வந்து நான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் நான் பார்த்தோன்னே வந்து ஐயோ அவுட் ஆஃப் டியூனிங் இருக்குது, தப்பாக பாடியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வந்து அவர் பாடி ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்தோடனே நான் வந்து எனக்கு நிலை கொள்ளலை. நான் மியூசிக் டேரக்டர்கிட்ட காமிக்கிறேன், சாருங்க பாருங்கள் சார், கரெக்டாக அந்த ஸ்பாட்டை நோட் பண்ணி அவுட் ஆஃப் டியூனில் இருக்கும், விட்றா விடு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, விடு. நான் என்ன பண்ணேன், விடலை. திருப்பி 2-3 தடவை போட்டு ப்ளேபேக் பண்ணி பண்ணினேன். அது வந்து அவருடைய ஹெட்ஃபோன்ஸில் அவர் வழியாக அது வழியாக போயிடுச்சு. போனோடனே 1 மினிட் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு, அந்த இடத்துல தப்பாக இருக்குது, நான் பாடுறேன். வெரி நைஸ் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், எந்திரிச்சு கரெக்டாக அந்த ஸ்பாட்டை வந்து கரெக்டாக அந்த லைன் மட்டும் பஞ்ச் பண்ணிடுது. வெரி குட், பட் சூப்பர் அப்படின்னாரு. அப்போவே வந்து ஐ வாஸ் நமக்கு அதுக்கு வந்து ஒரு கிரெடிட் இல்லை, அவார்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் வந்து சில நேரம் வந்து சிங்கர்ஸை வந்து சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் பொழுது இவங்களுக்கு மியூசிக் டேரக்டருக்கு வந்து அது அவங்கள இயக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. அப்படின்றப்ப நான் என்ன, நீங்கள் இப்போ நீங்கள் வேறு வேலை பாருங்கள், அந்த கம்போசிஷன் வேலை போய் பாருங்கள், நான் அவரை பாட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அவருக்கு வந்து கரெக்டாக வந்து 1 2 3 4 சொல்லி மியூசிக்கில் வந்து அந்த அந்த ஓரளவு பை பர்த்னு எப்படி சொல்கிறது, ஆண்டர் கொடுத்த ஞானம் தான் சொல்ல முடியும். அது வந்து எப்படி நீ கவுண்ட் பண்ணுற, இது 7 8 3 4 5 8 எது வாட் எவர் இட் மேபி எல்லாத்தையும் நீ பிடிச்சிட்டேன்னா பை காட்ஸ் கிரேஸ் தான், அதை தான் சொல்லணும் நான். பிகாஸ் என்னுடைய ஃபேமிலி வந்து தே ஆர் நாட் ஃப்ரம் மை மியூசிக் ஃபேமிலி. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒவ்வொரு மே மாதமும் உட்காந்து தாளம் போட்டு மாதா பாட்டு போடுவார். அது மட்டும்தான் அவருடைய திறமைன்னு சொல்ல முடியும். மற்றபடியே வந்து அவர் சில பாடல்களை வந்து சினிமா பாடல்களை மாதா பாடல்களை மாற்றி எழுதியிருக்கிறார். அதுதான் அவருடைய லிரிக் எழுதுகிற திறமை. மற்றபடி அங்கே உட்காந்து எல்லாம் கூட்டத்தை நடத்துவார், பாட்டு பாடி கூட்டத்தை நடத்துவார். ஸோ அவர் கூட உட்காந்து நான் வந்து தாளம் போட்டுட்ருப்பேன். அது இது என்னுடைய சின்ன வயசில் நடந்தது. ஸோ இது மட்டும்தான் என்னுடைய பேசிக்கான மியூசிக்கல் நாலேஜை தவிர மித்தபடி வந்து ஒரு சிங்கரை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கோ அதில் வந்து மிகப்பெரிய வயலின் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். வயலின் ஆர்கெஸ்ட்ராவில் வந்து வாசிப்பாங்க, திடீர்னு ஒரு நோட்டு வந்து தப்பாக வரும். நான் சொன்னேன் கட் சொல்லுவேன், எல்லோரும் இந்த தேய்ப்பாங்க, இல்லை ஒரு நோட்டு அந்த இடத்துல தப்பாக இருக்குன்னு சொன்னேன். அது நல்லா கரெக்டாக இருக்கேன் இல்லை சொல்ல கரெக்டாக பார்த்தா ஒரே ஒருத்தர் தப்பாக எழுதியிருப்பான். சார் நான் தப்பு சார் அப்படின்னுவான். சரி பண்ணுப்பா, என்னப்பா நீ அப்படின்ட்டு திருப்பி சரி பண்ணி எழுதுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஒரு மியூசிக்கை கேட்கும்போது எது தவறு எது ரைட்டுன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. என்ன ராகம் என்ன ஸ்ருதி இதெல்லாம் சொல்ல தெரியாது. சி ஷார்ப்லேருந்து சி வாசிக்கிறீங்களே, டி வாசிக்கிறீங்களா, அதெல்லாம் சொல்ல தெரியாது. அது தப்பு, அவ்வளோதான். கேள்வி ஞானம். ஆமாம், கேள்வி ஞானம் தான். அப்படின்றப்ப அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அது இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை அந்த தவறுகளை நான் சுட்டி காட்டுறதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ரெண்டாவது அந்த மியூசிஷியன்ஸுக்கு கைட் பண்ணி வந்து பாட்டை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில நேரம் அந்த சாஃப்ட்வேர் ரெக்கார்டிங் வந்த பிறகு என்னென்னா வந்து அதாவது எப்படி லேயர்ஸ் தானே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி லேயர்ஸை ரெக்கார்ட் பண்ணும்பொழுது சில நேரம் ஏதாவது இடத்துல ஒரு லூப் தேவைப்பட்டா அல்லது ஏதாவது சில மியூசிக் தேவைப்பட்டா என்ன பண்ணுவேன், நான் வந்து அவங்க மியூசிக் டேரக்டர் பக்கத்தில் நானே ஆட் பண்ணுவேன். அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் மாதிரி அதை ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணும்பொழுது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா திடீர்னு ஒரு நல்லா இருக்குதே, புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னும் பொழுது என்னாச்சு சேர்த்துருக்கு, நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்குப்பா, அருமையாக இருக்குது, அது அந்த பாட்டுக்கே அதான் அழகு அப்படின்வாங்க. ஸோ இது போல மியூசிக்கல் ஃபீலிங்ஸையும் வந்து சேர்ப்பேன். அது வந்து சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, சில பேர் ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே வச்சுருவேன் நான். அதுக்கப்புறம் சில நேரத்தில் வந்து ஒரு பாட்டு ஒரு மாதிரி மொனோட்டனஸாக போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் வந்து ஒரு ஹalleluya கோரஸ் மாதிரி வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஐடியா கொடுப்பேன். எப்படி இருக்கணும் அப்படின்னு உடனே அந்த நேரத்தில் ஒரு டியூன் வந்துடும். அந்த டியூனை ஒன்று பாடி காமிச்சேன்னா ஓகே நல்லா இருக்குதே அப்படின்வாங்க. அப்படியே ஒன்று அதுக்கு அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுவாங்கள்ல, கரெக்டாக அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஜம்ப்பு போயிட்டு திருப்பி வரும் பாருங்க, அது அந்த பாட்டுக்கு ரொம்ப அழகாக மாறிடும்.
ஸோ பீப்புள் ஸ்டார்டட் டு டெல் பிரதர் எட்வர்ட் ராஜ் என்ன ஆட் பண்ணாலும் என்னது அந்த இடம் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இந்த போல தான் வந்து மியூசிக்கில் வந்து என்னுடைய பங்குகள் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து சில நேரம் வந்து பாசிட்டிவாக வந்து சில நேரம் வந்து என்ன பண்ணாங்க, நீ என்ன பெரிய மியூசிக் டேரக்டரா என்னை கேட்காம இதை ஆட் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டில் வந்து ஒரு தம்பரா சுதி போட்டு ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு பாட்டில் நான் ஒரு நல்லா ஆரம்பிச்சது, ஒரு தம்பரா சுதி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டு ஆரம்பிச்சிருந்தேன். அது வந்து ப்ரொடியூசர் கேட்டுட்டு வித்தியாசமாக நல்லா இருக்கே அப்படின்னா. ஆனால் இது வந்து மியூசிக் டேரக்டருக்கு தெரியல, நான் ஆட் பண்ண தெரியல. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் வரல, அவர் நேரடியாக ப்ரொடியூசரோட வந்துட்டார். அதனால் போட்டோடனே வந்து நல்லா நல்லா நல்லாக்கிட்டு போயிட்டார். போயிட்டு ஃபோனில் வந்து அவ்வளோ கண்ணா அப்படின்னா கத்தா, நீ என்ன பெரிய மியூசிக் டேரக்டரா என்னை கேட்காம நீ எப்படி நீ தம்பரா சுதி ஆரம்பிச்சு அவன் வைக்க போச்சு அப்படியா அப்படியான்னு சொன்னேன். அப்போ தான் யோசிச்சேன், ஒரு தம்பரா சுதி வச்சாலே மியூசிக் டேரக்டரோ அப்படின்னா வந்து அந்த கேள்வியிலேருந்தே பாசிட்டிவாக எடுத்து புரியுதுங்களா? ஒரு தம்பரா சுதி வச்சாலே நம்ம மியூசிக் டேரக்டர் கணக்கில் வந்துடுவோமா? அப்படியா, சரி. அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து வி வில் பி ஏபிள் டு ஒரு பாட்டை வந்து ஒரு பாடுறாங்கன்னா அது என்ன மாதிரியான மியூசிக்கில் வந்தால் நல்லாயிருக்கும், அது எப்படி வந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லாமே நமக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஞானம் இருக்குது. தென் ஒய் நாட் வி கோ ஃபார் மியூசிக் டைரக்ஷன் சொல்லிட்டு ஐ ரியலி தாட். பட் அதுக்காக நான் ஸ்ட்ரைன் பண்ணல. அதாவது என்ன, நான் மியூசிக் டைரக்டர் நான் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகள் வந்தது. வாய்ப்புகள் வந்து தேடி ஆண்டவர் அனுப்புனார். அனுப்பி பிரதர் வந்து நீங்கள் தான் இந்த பாட்டை உங்க வந்து ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்த பாட்டு 10 பாட்டு இருக்குது, நீங்கள் முன்னாடி இருந்து யாரை வச்ச வேணாலும் பண்ணுங்கள். அது ஐயா எனக்கு மியூசிக் தெரியாது, நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், ஐயா எனக்கு மியூசிக் தெரியாது, காட் தெரியாது என்ன, ஆனால் வந்து பாட்டு எப்படி நல்லா வரணுன்றது அதை வர வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், அவ்வளோதான். நம்பி உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துரும், அந்தாங்க பணத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணது, நம்ம காட்டில் மழை தான் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை வாங்கிட்டு அந்த ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன இது ஃபோக்கில் வந்தால் நல்லாயிருக்கும், இது வெஸ்டர்னில் வந்தால் நல்லாயிருக்கும், இது மெலடியாக வந்தால் நல்லாயிருக்கும், இது ஸ்லோ பண்ண நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து குறிப்பிட்ட பேசிக்கான அந்த ரிதம் க்ரூவ்ஸ் செட் பண்ணுவேன். செட் பண்ணிவிட்டு நான் வந்து கீபோர்ட் பிளேஸில் நான் அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு ஐயா எனக்கு இந்த மாதிரியான செக்மெண்ட்டில் என்ன அவங்க பிஜிஎம்ஸ் போட்டு அனுப்பிடுவாங்க. அனுப்பின பிறகு அதில் வந்து எல்லாமே ஓகேன்னா அப்படியே வச்சுருவேன். சிலது எனக்கு ஒத்துக்கலை, பிடிக்கலை, இல்லை ப்ரொடியூசர் பிடிக்கலைன்னா அதை மாற்றிடுவேன். அதை மாற்றுறதுக்கு எனக்கும் பை காட்ஸ் கிரேஸ் அந்த மெலடி மீட் பண்ணிவிட்டு அந்த வெறும் கார்ட்ஸில் ஒரு மெலடி க்ரியேட் பண்ணுவேன். இல்லாட்டினா மியூசிஷியன் சொன்னால் மியூசிஷியனை க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு மெலடியை அந்த குறிப்பிட்ட இடத்துல. ஸோ அது வந்து அது எனக்கு பிடிச்சிருந்துன்னா ஓகே பண்ணிவிடுவேன். புரியுதுங்களா? அதுபோல் மியூசிஷியன்ஸை டைரக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாடகர் வந்தாங்கன்னா அவங்கள பொறுமையாக வந்து அந்த பாடல்களுக்கான சரியான விதத்தில் டைரக்ட் பண்ணுறது. அதே போல் விசேஷமாக நான் வந்து ஐ எம் வெரி கீன் ஆன் தமிழ் ப்ரொனன்சியேஷனில் நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் மதுரை பேஸ்ன்றது வேறு, இது வேறு உங்களுக்கு கூடுதல். ஆமாம் ஆமாம், அது பை காட்ஸ் கிரேஸ் தான் எல்லாமே. ஸோ இவர் நம்ம டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர்லாம் இந்த ஒரு விஷயத்துக்காகவே என்னை தேடி வருவார். பிரதர்கிட்ட வந்து அந்த தமிழை வந்து அவங்க சரியாக என்ன பாட வைப்பாங்க. நிறைய பேர் வந்து என்ன சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் சிட் அண்ட் தே வில் சி ஒன்லி த சிக்னல் லெவல். ஓகே, லெவல் கரெக்டாக போயிட்டு இருக்குது, ஒரு செக்மெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான், நாய்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர தே வில் நாட் ஓவர்லுக் அபவுட் அந்த கண்டென்ட்டை குறித்து வந்து கவலைப்பட மாட்டாங்க நிறைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ். பட் வந்து எனக்கு என்னென்னா அந்த கண்டென்ட்டு வந்து நல்லா கரெக்டாக வரணும், வந்து ஒழுங்காக பாடணும், ஒழுங்காக டைமிங்கில் வரணும், நல்ல தமிழில் பாடணும், கவிதை கூட வந்து ஆடாக போகக்கூடாது. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஐ யூஸ் டு புட் மை இன்புட், என்னோடய இன்புட்டை போட ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து சில நேரம் அது நிறைய நேரம் பாசிட்டிவாக இருக்குது, நிறைய நேரம் நெகட்டிவாக மாறி இருக்குது. ஸ்டுடியோ டைம் எடுக்கிறதுக்காக அவர் வந்து என்னென்ன சொல்கிறாருப்பான்னு சொல்லுவாங்க சில பேர் நெகட்டிவாக, சில பேர் நல்லதுக்கு தான் சொல்கிறாருன்னு சொல்லி அதை வந்து சில பேர் எடுத்துப்பாங்க. ஸோ ஐ டுக் ஒன்லி த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எடுத்துவேன், நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஐ டோன்ட் மைண்ட் இட். இப்போ அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நல்லா அங்கேயும் வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறீங்க. சவுண்ட் இன்ஜினியர் அசிஸ்டண்ட்டாக போக வேண்டிய நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக மாறுறீங்க, மியூசிஷியனாக மாறுறீங்க. இப்போ ஏன் அங்கேருந்து கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்தது? அங்கே வளர முடியாத காரணமா, இல்லை வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியலையா, இல்லை இது வந்து தேவனுடைய செயலா? நிச்சயமாக நான் அதை வந்து தேவனுடைய செயல் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா ஏஆர் ரஹ்மான்லாம் போய் ஒர்க் பண்ணணும்னா எனக்கு பயங்கர ஆசை. அப்படின்றப்போ என்னுடைய பேசிக் விருப்பம் வந்து ஒரு செக்குலர் ஃபீல்டில் சினிமா ஃபீல்டில் போய் ஜொலிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஓகேங்களா? அதுக்காக நான் ரொம்ப பிரயாசமாக பட்டேன்.
பட் இந்த மீன் டைம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து நம்ம கிறிஸ்டியன் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஃபாதரோட ரெக்கார்டிங் நம்ம அதிகமாக பகிரப்பட்டு, அதே நேரத்தில் வந்து வந்த பாஸ்டர்ஸு சாரா லவரேஜ் எல்லாமே அவங்க வந்து எனக்கெண்டா வேலைக்கு வந்தோம், வேலையை பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு போனோம்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது நான் வந்து ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈக்குவல் டு செயின் ஸ்மோக்கர். ஆமாம், நான் வந்து எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் வெளியே வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு வெளியே போயிடுவேன். அப்போ இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு வெளியே போயிட்டு வரும்போது அந்த ஏசி ரூமில் வரும்போது ஸ்மெல்லோடு தான் உள்ளே வருவேன். வரும்பொழுது வந்து தே யூஸ் டு ஒரு முறையெல்லாம் எனக்கு ரொம்ப வெரி இன்றைக்கி நான் ரொம்ப அந்த நிகழ்ச்சி பார்த்து அதை நினச்சி வருத்தப்படுறேன். நான் படியில் நின்று நான் சீட் பிடிச்சிட்டுங்க, அம்மா ஏறுறாங்க, சாரண ஏறுறாங்க. ஏறும் பொழுது வந்து அவங்க வந்து அந்த புகை அந்த இடத்துல இருக்குது, அவங்க முகத்தை மூடிக்கிட்டே ஏறுறாங்க. ஏன்னா இருந்தால் நான் வந்து அதை கண்டுக்கல, ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. அவங்களுடைய கிரேஸு, அவங்களுடைய மகத்துவம், அவங்களுடைய ஊழியர்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சாதாரண ஒரு செக்யூரிட்டி சவுண்ட் இன்ஜினியர், அவ்வளோதான். அப்படின்றப்ப நான் வந்து சீட்டு ஊதிட்டுருக்கேன், அவங்க அப்படி வர்றாங்க. அப்படி வந்து நாங்கள் திரும்பிட்டு அப்படி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றப்ப அப்படி கடந்து போகிறாங்க. கடந்து போன பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க எப்போ டைம் கிடைக்கும் பொழுது ஃப்ரீ ரிலாக்ஸாக இருக்க டைம் அவங்க உட்காந்துருக்கும் போது என்னை வந்து கவுன்சில் பண்ணாங்க. என்ன தம்பி, எங்கேருந்து வர்றீங்க, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கேட்டுட்டு, சரீரம் வந்து தேவனுடைய மாலயமாச்சே, நீங்கள் அதை வந்து இது போல் வந்து சிகரெட்டெல்லாம் குடித்து நீங்கள் வந்து ஆண்டவரை துக்கப்படுத்தலாமா, ஆண்டவர் தானே இருக்கிறார். உடனே யூஸ்வலாக பாஸ்டர்ஸ்லாம் சொல்ல தானே, ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி 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 சரி, பார்த்துக்கலாம், விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லணும் தவிர வந்து ஐ டோன்ட் ஹாவ் த ரியல் இன்டென்ஷன் டு கெட் ரிலீவ்டு ஃப்ரம் மை ஹேபிட்ஸ். என்ன அதில் வந்து நான் வெளியே வர்றதுக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறதான் கேட்டுக்குவேன். இதை போல் ஒரு 100 இவாஞ்சலிஸ்ட்டுக்கிட்ட பாஸ்டர்ஸ்கிட்ட வந்து என்கிட்ட பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாம் பேசின சத்தியங்கள் இது எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. பட் நத்திங் இஸ் மேக்கிங், அது எதுவும் கிரியை செய்யலை. ஏன்னா வந்து என்னுடைய விருப்பம் வந்து அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க்கு முடிஞ்சால் போய் ட்ரிங்க் சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த சூழலில் தான் ஃபாதரோட பாடல்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் மதுரை டு சென்னை வந்தோடனே கற்றுக்கிட்டீங்களா, இல்லை மதுரையில் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. சென்னையில் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக பேச்சுலராக ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். அந்த நேரத்தில் ஃப்ரீ பேர்டு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளேயே இருந்த ஒரு ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு. அம்மா அப்பா அண்ணங்க 5 அண்ணங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வெளியே வந்தோடனே ரொம்ப ஃப்ரீ பேர்ட் ஆயிடுச்சு. என்னை யாரும் தட்டி கேட்குறக்கு யாரும் இல்லை, பேச்சுலர் ரூம், தனி ரூமு. அப்படின்றப்போ வந்து எனக்குன்னா அது வந்து யாரும் கேட்கறக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். சென்னை வந்தோடனே சென்னையோட இதுவும் வந்து உங்களை அது விஷயம் அது பண்ணாதான் இங்கே மரியாதை கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு தவறான எண்ணமும் எனக்குலாம் வந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு பெரிய ஆள் அப்படி நம்மளை மதிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட வந்து டக்குன்னு வந்து ஒரு ரெக்கார்டிங் முடிஞ்சதுன்னா வாங்க ஒரு பார்ட்டிக்கு போகலாமா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட போகலாமா அப்படின்னா நோ சொன்னோம்னா நம்ம வந்து டீக்ரேட் பண்ணுவாங்க. எஸ் சொன்னோம்னா கூப்பிட்டு போய் நல்லா நம்ம உபசரிப்பாங்க. அப்படின்றப்ப அங்கே வந்து நமக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான அபிப்பிராயத்தில் அப்படி வளர்ந்துட்டேன் நான். அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் பிரேக்லலாம் ஸ்மோக் பண்ணுறீங்க, குடிக்கிறீங்க. ஆமாம். இப்போ எங்கே டச் ஆச்சு உங்களுக்கு? அதான் இப்போ வந்து ஃபாதருக்கான பாடல்களை பதிவு செய்யும் பொழுது அவருடைய பாடல்கள் வந்து எனக்கு டச் பண்ணிச்சு. ஸோ அந்த டச் பண்ணது வந்து இட் லெட் டு மீ டு மை சால்வேஷன். என்னுடைய சால்வேஷனுக்கு வந்து உதவியாக இருந்துச்சு. இந்த சத்தியங்கள் எல்லாமே, அதாவது வந்து இன்னைக்கு மறித்தா நாளைக்கு நீ எங்கே இருப்பார், அதான் வந்து பேசிக்காக என்னை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருந்த கேள்வி. இன்றைக்கி நீ மறிச்சிட்டின்னா நாளைக்கு நீ எங்கே இருப்ப அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்களா? அப்போலாம் மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு பையன் பிறந்துட்டான். 2வது பையன் வந்து மாசமாக இருக்கிறான். ஆக்சுவலி 2வது சன்னும் மாசமாக இருக்கிறான். அவங்களும் வந்து கிறிஸ்டியன். ஆமாம், அவங்களுக்கு கிறிஸ்டின் தான். அவங்களுக்கு கிறிஸ்டின் தான். ஆனால் ரொம்ப நம்ம வந்து விசுவாசத்தில் இல்லை. ஆமாம், எல்லாமே ரோமன் கேத்தலிக் விசுவாசம். ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட்டு ப்ரொவைடட் நான் வந்து ரொம்ப ரக்டாகவோ அல்லது வந்து அவங்கள்ட்ட ஹார்ஷாவோ ஃபீல் பண்ணால் வந்து ரொம்ப அவங்க எதிர்ப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிடுவேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா ரொம்ப அன்பாக இருப்பேன், ரொம்ப பாசமாக பிஹேவ் பண்ணுவேன். அதனால வந்து சரி ஓகே போயிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப ரக்டாக, அதாவது ரொம்ப அடிதடி ஆளாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அடிப்பாங்க. அதனால வந்து குடிக்கிறவங்க வந்து நம்ம புருஷனை வரவே கூடாதுன்னு முடிவில் இருந்தாங்க. நானும் குடிக்காத மாதிரியே தான் காட்டிக்கிட்டு இருந்தேன் கடைசி கல்யாணம் வரைக்கும். அதுக்கு பிறகு தான் நான் மாட்டிக்கிட்டேன். நான் கல்யாணம் முடிச்சவரை எப்படி மாட்டாமல் இருக்க முடியாதுல்ல, அதை நான் மாட்டிக்கிட்டேன்.
ஆனாலும் வந்து இல்லைம்மா நான் அப்பா அம்மா இருக்க மாட்டேம்மா, ரொம்ப நல்ல பையனாக இருப்போமான்னு சொல்லிட்டு ரொம்ப சாந்தமாக நான் வந்து பிஹேவ் பண்ணுவேன். அதனால் வந்து அவங்க வந்து பழகிட்டாங்க, அப்படியே அந்த இதில் வந்து பழகிட்டாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போது வந்து ஒரு இன்சிடெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க, அவங்க மாசமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஐ ஹேப்பன் டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான அந்த தொடர்ந்து ஸ்மோக்கிங்னால் லிவர் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு என்னன்னா வந்து ஒரு சின்ன ஒரு வேர்டு கூட என்னால் ஓப்பன் பண்ணனா இரும ஆரம்பிச்சிடுவேன். இருமிட்டேன்னா நான் ஸ்டாப்பாக இருமிட்டுருப்பேன் அன்டில் மை ஐஸ் கெட் ரெட்டிஷ் ஆகி அப்படியே இப்படி வெளியே வர வரைக்கும் நான் இருமிட்டுருப்பேன். அப்புறமேட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கணும். அப்புறம் திடீர்னு இரும ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது போல் வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். நத்திங் குட் ஸ்டாப் மீ. ஓகே, அப்படின்றப்போ நான் வந்து நைட்டு படுத்தா இருமல் வருது, இருமலாம் எந்திரிச்சு உட்காடுறேன். அப்படின்றப்போ எனக்கு தூக்கம் வராமல் வந்து டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ நியூஸ் சேனல்ஸில் போகும்போது ட்வின் டவர்ஸோடைய ஆக்சிடெண்ட் வந்து லைவில் ரிலே காமிச்சிட்ருக்கிறான். 2001 வந்து ஒசாமா பின் லேடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ட்வின் டவர்ஸில் மோதுறாங்க, சரிங்களா? அப்போ வந்து லைவாக நான் பார்த்துட்ருக்கிறேன். பார்க்கும்பொழுது வந்து அந்த பில்டிங்கில் மோதுது, அதுக்கப்புறம் ரிலே கொடுத்துட்டுருக்குறாங்க. பார்த்தா வந்து அந்த பில்டிங்கில் வந்து இருக்கவங்க வந்து வெளியே வர முடியல, கரண்ட்டு போயிடுச்சு, லிஃப்ட்டு நின்றுச்சு. அப்புறமேட்டு அந்த மேலே இருக்க வந்து எப்படியா தப்பிக்கணுன்றதுக்காக மேலேருந்து குதிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 25 ஃப்ளோர்லேருந்து மேலே குதிக்கிறாங்க. கீழே செத்து போகிறான். அப்போ வந்து மேலேருந்து தான் செத்து போகும், கீழே விழுந்தான் செத்து போகணும் அவனுக்கு அறிவான. ஆனால் எப்படியாவது நம்ம தப்பிச்சிடுமே ஒரு ஆதங்கத்தில் நீச்சல் குளத்தில் குதிச்சலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம நீச்சல் குளத்தை விழுகலை, இதுலேயே விழுந்துடுறாங்க, தரையில் விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே நான் லைவாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறாரு. இப்போ வந்து அங்கே அன்னைக்கு அந்த ஃப்ளைட்டில் போனவங்க யாருக்காவது இன்றைக்கி அவங்களோட மரண நாள்னு தெரியுமா? இல்லை இத்தனை பேர் ஆஃபீஸ் போயிருந்துருக்குறாங்க, இத்தனை பேர் வந்து ஒரு அலுவலகத்தில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க இத்தனை பேருக்கும் இன்றைக்கி அவங்களுடைய மரண நாள் அவங்க தெரியுமா? ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே இன்றைக்கி அவங்க மரண நாள் வந்துருச்சு. அப்போது அவங்களாம் இறக்குறாங்க. அப்படின்றப்போ அந்த 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 நேரத்து வரைக்கும் நீ எப்படி சேவ் பண்ணிச்சோ, இந்த சோல் தானே ஒன்றே வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் யூ டு த ஹெல் ஆர் த ஹெவன். நீ அன்னைக்கு மறிக்கிறப்போ நீ உன்னுடைய சோல் எப்படி இருக்குதோ அதுதான் உன்னையே ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ கூப்பிட்டு போகும். அப்படின்றப்போ இதில் எத்தனை பேர் ஹெல்லுக்கு போகிறாங்க, எத்தனை ஹெவனுக்கு போகிறாங்க. நீ எப்படி உன்னுடைய மரண நாளை நீ வந்து தைரியமாக நீ வந்து இன்னொரு நாள் தான் வரும், வேற ஒரு நாள் வரும், இன்னொரு நாள் ரசிக்கப்படலாம், நீ வந்து எப்படி மனசுக்கு நினைப்ப அப்படின்னாரு. இப்போ எல்லாரும் பேசின காரியங்கள் தான் இது. ஆமாம், இங்கே ரெக்கார்டிங்க்கு வந்த சாரல் நவரோஜினி அம்மா இவங்கெல்லாம் பேசின விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு பொது வந்து ஒரு யோசனை மாறிட்டு இருக்குது. சரி, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஐ எம் மேக்கிங் எ கான்வர்சேஷன், டீல் பண்ணுறேன். அப்போது நான் சரி ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறதுனா அப்போ இந்த சால்வேஷனை பாப்டிசம் எடுத்து என்னுடைய லைஃப்பை வந்து செட்ரைட் பண்ணிக்கிறது தான் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கைனா, அப்போ நான் ஐ எம் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிரச்சனை வெளியே போயிட்டுருக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு இது சைன் காமிங்க, ஐ ஷுட் கெட் க்யூர்ட் ஆஃப் இட். இது வந்து வெளியே க்யூர் ஆகணும், எனக்கு இது மாதிரி இந்த சைன் எனக்கு வரவே கூடாது. இதை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிட்டீங்கன்னா அதை நான் சைன் எடுத்துக்கிறேன், நான் வந்து உடனே பேப்டிசம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி டீல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவ்யூஸ் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு எப்போ படுத்துன்னு ஞாபகம் இல்லை. அப்போது நெக்ஸ்ட் டே வந்து நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது நேற்று வரைக்கும் என் கூட அந்த ஃப்ரெண்டு வந்து என்னை மீட் பண்ணிவிட்டு, என்னப்பா எட்வர்ட் சரியாயிடுச்சு உனக்கு, எல்லாம் வந்து ஓகே நார்மல் ஆகிடுச்சா? அப்போ தான் எனக்கே வந்து ஞாபகம் வருது, நேற்று வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்தோமேன்னு சொல்லிட்டு. இப்போ ரிலீஸ் ஆனது வந்து எனக்கு வந்து அப்போ தான் நான் உணர்றேன், ஆமாப்பா சரியாயிடுச்சு. எப்படி நீ யாரை எந்த டாக்டரை பார்த்தேன்? அப்போ உடனே நம்ம சாட்சியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, அப்படி இந்த கான்வர்சேஷன் உடனே அப்புறம் வேர்ல்டியாக இருக்கும்ல. ஆமாம் சாப்பிட்டேன், மாத்திரம்னா போட்டு சரியாச்சு ஓகே அப்படின்ட்டு சமாளிச்சிட்டேன். ஆனால் வந்து இந்த இன்னர் மேட்ரு எனக்கு தான் ஓடிட்டுருக்கு. அப்போ தான் வந்து பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் வந்து அந்த நேரத்தில் ரெக்கார்டிங் வந்திருந்த பொழுது அவர்கிட்ட வந்து தென் ஐ ஆஸ்க்ட் ஹிம். அவர் ரொம்ப நல்ல தம்பியை போல் பேசி பழகக்கூடிய ஒரு அற்புதமான பாஸ்டர். அவருடைய சாட்சி கூட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அவர் வந்து அவர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன், இந்த சாட்சியை சொன்னேன், பாஸ்டர் எனக்கு இது போல் ஐ எம் ஆல் ரைட் பட் ஐ வாண்ட் டு டேக் பேப்டிஸ்ட் சொன்னோன்னே, தாராளமாக வாங்க உங்களுடைய சர்ச் வந்து உங்களுக்காக நான் ரொம்ப திறந்துருக்கேன். இல்லை இதுக்காக கிளாஸுக்கு வர சொல்லுவீங்களா, அது நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் நேரடியாக சர்ச்சுக்கு மட்டும் வாங்க, ஐ வில் மேக் யூ டு கெட் த பேப்டிசம் அப்படின்ட்டார். ஆனாலும் வீட்டில் சொல்லலையா நீங்கள்? எது வீட்டில் சொல்லலை. வீட்டில்னா வந்து அப்போ தான் வர்றாங்க, அந்த வீக்கு தான் வர்றாங்க. ஆக்சுவலாக
வீட்டில் வரும்பொழுது வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து நான் ஓப்பனாக சொல்லலை, விஷயங்களை சொல்லலை. சொல்லாமலே வந்து ஐ டுக் டு த சர்ச். ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த மனசில் தீர்மானம் இருந்தால் கூட என்னோடய ஹேபிட் வந்து ஆக்சுவலி என்னை விடலை. திருப்பி வந்து சரியாயிடுச்சுன்னு சொன்னோன்னா மறுபடியும் நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிகரெட்டை வந்து திருப்பி நான் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறமும் ஞானஸ்நானம் எடுக்கலை, ஞானஸ்நானம் எடுக்காமலே இப்போ வந்து பாஸ்டர்ட்டாக ஒப்புதல் வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணிட்டேன், நான் எனக்கு சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் நான் வந்து சிகரெட்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சிட்டு வந்து பாஸ்ட் வந்து டேட் கொடுத்துட்டாரு, இந்த சண்டே வாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி சாட்டர்டே நைட்டு சரி ஓகே, ஒரு வேளை வந்து இங்கே பாப்டிஸ்ட் எடுத்துகிட்டு இனிமேல் குடிக்கவே முடியாது, அன்றைக்கி நல்லா வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு நிறையா தேவையில்லாதெல்லாம் நிறையா வாங்கி எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு, அது மாதிரி நைட்டெல்லாம் சிகரெட் குடிச்சிட்டு காலையிலையும் வந்து பாத்ரூம் போகும்போது சிகரெட் குடிச்சிட்டு சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சிகரெட் குடிச்சிட்டு தான் போகிறேன் நான். புரியுதுங்களா? ஏன்னா இதோட விட போகிறோம், அப்போ இதோட விட போகிறோமேன்னு சொல்லிட்டு இப்போ விடுமோ பிடிப்போமோ விடமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் போய் வந்து அங்கே வந்து பாஸ்ட் வந்து சாட்சி சொல்ல சொன்னார். சொன்ன பிறகு தென் ஹி டுக் மீ டு ஒரு வில்லேஜ், மாங்காடு பக்கம் ஒரு வில்லேஜ் பக்கம் கூப்பிட்டு போனார். அந்த வில்லேஜுக்குள்ளே ஒரு நீர் தொட்டி, அந்த தொட்டியில் வச்சு பேப்டிசம் கொடுத்தபோது சபை மெம்பர்களாக இருந்து நல்லா ப்ரேயர் பண்ணி ரிலீஸ் ஆகும் பொழுது வந்து தென் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பேப்டிசம் எடுத்தபோது வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு செக்மெண்ட்டான எட்வர்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரினியூடான பர்சன் மாதிரி ஐ மேட் மை செல்ஃப் ஃபீல். அப்போ தென் திருப்பி நான் வந்து ரிட்டர்ன் ஒய்ஃபோட தான் ஒய்ஃப் மாசமாக தான் இருக்கிறாங்க, அவங்களோட தான் பைக்கில் வண்டியில் போகிறேன். வண்டியில் போகும்பொழுது வந்து ரிட்டர்ன் வரும்போது பாக்கெட்டில் சிகரெட் இருக்குது, நான் காலையில் வரைக்கும் குடித்த சிகரெட் இருக்குது. தென் ஐ டிசைடட் ஓகே, இதை நம்ம அந்த கம்பளி பூச்சி மாதிரி உள்ள ஒரு உறுத்தல் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது எனக்கு. தென் ஒரு நிமிஷம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் ஐ டுக் மை சிகரெட். ஓகே, இனிமேல் உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஐ கெட் இட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி அந்த நேரத்தை தூக்கி போட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த பழக்கங்களும் திருப்பி எனக்கு வந்து டிட் நாட் ஃபாலோ மீ அப். அண்ட் நான் என்னை வந்து ரிலீஸ் பண்ண அந்த இருமல் வியாதி கூட அதுக்கப்புறம் இட் டிட் நாட் நெவர் கேம் டு மை லைஃப். So that was the real sign to for God want me to live this kind of life. அவருக்கு சாட்சியாக வாழணும்னு சொல்லிட்டு அப்படி தான் வாழ ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து மறுபடியும் அதே செக்குலர் சாங்ஸும் ஹிந்து டிவோஷனல் சாங்ஸும் நான் பண்ணும் பொழுது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அந்த ஸ்வாலோ அந்த கருத்துக்களை என்னால் ஸ்வாலோ பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரணந்துன்னுங்கிற ஒரு சாமியை குறித்ததான ஒரு பாடல் பதிவு கம்ப்ளீட்டாக 10 சாங்குமே அந்த சாமியை போற்றி பாடுவதற்கேற்ற ஒரு பாடல் பதிவு இருக்கிறாங்க. ஆஃப்டர் மை சால்வேஷன் அப்போ தான் நான் ரினியூட் இன் ஸ்பிரிட் ரொம்ப வந்து பரிசுத்தமாக வந்து வாழ்ந்து பைபிள்லாம் படிக்க ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ தான். ஸோ அந்த ஒரு அவர் வந்து எப்படின்னா ஐ எம் டேஸ்டிங் மை லார்டு. இது வரைக்கும் நான் இல்லாத ஒரு நபர்லேருந்து ஒரு இன்டிமெசி வந்து கிரியேட் ஆகிருக்கு. அவரை வந்து ஒரு ரொம்ப நல்ல பரிசுத்தமுள்ள தேவனாக நான் வந்து அவரை வாசிக்கிறேன், பார்க்குறேன். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வந்து என்னோடய ஒர்க்கில் வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐ ஹாவ் டு கண்டக்ட். பயங்கர டெம்டேஷனில் இது. ஆமாம், ஐ ஹாவ் டு கண்டக்ட், ஐ ஹாவ் டு கரெக்ட் த திங், லிரிக்ஸை கரெக்ட் பண்ணும், எல்லாம் பண்ணும். ஏதாவது சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்தில் என்ன சைலண்ட்டாக உட்கார ஆரம்பிச்சிட்டேன். என்ன தம்பி ஒன்றும் பிடிக்கலையா உங்களுக்கு, ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்கு? இல்லை சார் ஒன்றும் இல்லை. ஓகே டேக் ஆனால் யூஸ்வலாக அந்த மாதிரி டண்டா டக்கடர் இதுக்கெல்லாம் ஜம்ப் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருப்பேன் சேரில் உட்காரும்போது. இப்போ அந்த ஜம்பிங்லாம் முடியல என்னால். அந்த என்ஜாய் பண்ணுவீங்க, இப்போ வந்து அதை ரிசீவ் பண்ண முடியல, இரிட்டேட்டிங்காக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த லிரிக்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து இட் இஸ் பொர்ட்ரேட்டிங் த நான் காட். ஸோ தென் ஐ தாட் ஐ ஷுட் கெட் இட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸோ ரிப்பீட்டாக போகாமல் இருக்கலாம் அப்படின் பொழுது வந்து அந்த நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா வந்து செக்குலர் ரெக்கார்டிங்ஸும் வரும், செக்குலர் சினிமா ரெக்கார்டிங்கு, ஆல்பம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தே வில் பி ஃபோக்கஸிங் ஆன் த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு. அந்த கண்டென்ட்ஸுகளை வந்து உள்ளே வந்து பாட்டுக்குள்ளே வச்சு அவை ஹிடனாக சில நேரம் ஹிடனாக இருக்கும், சில நேரம் ஓப்பனாகவே சொல்லுவாங்க. சரி, ஒரு சில பாடல் நல்ல பாடல்களாக இருக்கனாலும் ஒரு பாடல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குத்து சாங் வச்சே ஆகணும். சினிமா பாட்டுன்னு வந்தால் ஒரு குத்து பாட்டு வச்சே ஆகணும். குத்து பாட்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. டபுள் மீனிங்.
ஆமாம், டபுள் மீனிங் வார்த்தைகள். அதுவும் இல்லாமல் ஒரு பக்தி பாடல்கள் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட சீசனில் எல்லா பாட்டுலையுமே எல்லா படத்துலையுமே ஒரு பக்தி பாட்டு கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த படத்துடைய பூஜையவே பாடல் பதிவுடன் தான் தொடருவாங்க. பாடல் பதிவுடன் இன்று துவக்கம்னு சொல்லி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ பாடல் பார்த்து ஸ்டுடியோவில் தான் வருவாங்க. ஸ்டுடியோவில் அந்த அவங்களுடைய விக்கிரகங்கள், இப்போ சாமி படங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளோட பூஜைக்கு வந்து இப்போ நிற்க சொல்லுவாங்க. அவங்க பூஜை பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து இது பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்னால் பண்ண முடியாது, ஐ வில் ரிஜெக்ட். அப்போ ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நேராக உள்ள பூஜை ரூமில் கொண்டு வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி இது பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. இது எவ்ரிதிங் ஐ பிகேம் எகென்ஸ்ட் ஆஃப் தட். அது எல்லாத்துக்குமே எனக்கு பிடிக்கல நோன்னு சொல்லும்பொழுது தென் எனக்கும் அந்த ஸ்டுடியோ ஓனருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. என்னது வரக்கூடிய இவங்க தான் நல்லா வருமானம் கொடுக்குறவங்க, ஸோ இவங்களை நீ வந்து ரிஜெக்ட் பண்ணினா அப்படி இவங்கள்ட்ட வந்து ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணால் எப்படி அது, அப்போ நாளை பின்ன உன்னோட ரெக்கார்டிங் வர மாட்டாங்க அப்படின்னும் பொழுது தென் ஐ சேட் இல்லை, என்ன இந்த மாதிரிலாம் ரெக்கார்டிங்ஸ் இல்லாமலே நம்ம வந்து எனக்கு பண்ணுறது பிடிக்கல எனக்கு அப்படின்னப்போ தென் அப்படின்னா நீ ஓனா ஸ்டுடியோ வச்சுக்கிட்டா தான் உண்டு, ஏன்னா வந்து நம்ம ஸ்டுடியோ வேலை பார்க்கும்போது வந்து நம்ம எல்லாத்தையும் தான் இந்த அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ண தான். தென் வி ஸ்டார்டட் டு ப்ரே ஃபார் அ இண்டிவிஜுவல் ஸ்டுடியோக்காக நாங்கள் ப்ரே பண்ண ஆரம்பித்தோம். அதாவது எல்லாருமே வந்து உங்களை திட்டுறதுக்காக இல்லை வந்து கடிந்து கொள்றதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தையெல்லாம் நீங்கள் வந்து மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிறீங்க. ஆமாம், நீ வந்து அப்படியே மியூசிக் டைரக்டரு, தம்புரான்னு ஒன்று வச்சதுனால நீ என்ன பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தம்புரா வச்சாலே நம்ம மியூசிக் டைரக்டரானு எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இவர் கூட அப்படின்னா நீ சொந்தமாக ஸ்டுடியோ பண்ணாதான்ப்பா இதெல்லாம் பண்ண முடியணும்னு. ஓகே, அப்போ சொந்தமாக ஸ்டுடியோ பண்ணன்னுட்டு ஓகே. இன்னும் எப்படி வந்தது அந்த தைரியம்? வீட்டில் ஓகேன்ட்டாங்களா? ஆமாம், அது பை த டைம் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி யாருன்னா என்னோடய ஒய்ஃப் தான். நான் சால்வேஷன் ஆன பிறகு என்னோடய லைஃபோட சேஞ்சை வந்து அவள் நேரடியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ பிகேம் அன் இவாஞ்சலிஸ்ட் அவங்களுக்கு. ஸோ நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை சத்தியங்களை அவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டீச் பண்ணேன். ரொம்ப ஹார்டாக இல்லை, அதாவது சில பேர் வந்து கடிந்து கொண்டு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. தென் கண்டினியூஸ் சத்தியங்கள் வந்து அங்கே வரும்பொழுது ஷீ ஸ்டார்டட் அக்செப்டிங் காட். அவங்க பேப்டிசம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு தான் தென் வி வேர் ட்ராவலிங் டு ஃபெய்த்தில் நாங்கள் வளர ஆரம்பித்தோம். அப்போ தான் இந்த ஸ்டுடியோ மேட்டரும் வந்துச்சு. அப்படின்னு வி ஸ்டார்டட் டு எக்ஸ்பிரஸ்ட் மை ஃபீலிங். ஆமாம், இது போல் வந்து அப்போ தான் வந்து என்னென்னா அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து புரியாது. இப்போ அவங்களும் சால்வேஷன் வந்த பிறகு என்னுடைய அந்த ரியலான அந்த ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிள் வந்து அவங்களுக்கு புரியுது. அவன் வேலை பார்க்குறப்போ வந்து நம்ம வந்து நான் காடுக்கு பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயன்றது அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. இது வரைக்கும் இப்போ கேட்குற நிறைய பேர்த்து கூட புரியாது. ஓகேங்களா? அந்த ரியல் அந்த சேவ்டு பர்சனுக்கு வந்து தே நோ எப்படின்றது. அப்படின்றப்போ தான் வந்து தென் ஓகே நம்ம ப்ரே பண்ணான்னு சொல்லி தான் நம்ம ப்ரேயர் ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ அந்த ப்ரேயரில் தான் கிடைச்ச அந்த உதவி தான் எங்களுக்கு ஸ்டுடியோ. எல்லாமே பார்க்கும்போது வந்து ஆண்டவர் வந்து உங்களை தொடணும், தாயின் கருவிலேயே முன்குறித்த அந்த காரியம் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. இன்னொன்று, ஊழியக்காரராக எங்கே நீங்கள் ஆனீங்கன்னா உங்கள் சொந்த குடும்பத்துக்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரி பண்ணது, அவங்கள நடத்துனது. ஸோ பரிகாரி அப்படிங்கிற ஒரு ஹிட் கொடுக்குறீங்க. இது வந்து எப்படி நடந்தது? இம்மிடியேட்டாக நீங்கள் காஸ்பல் சாங்ஸ் பண்ணோம் அப்படின்னு எடுத்த உடனே நடந்ததா, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா அந்த பரிகாரி வால்யூமில் ஒவ்வொன்றுமே உண்மையாகவே வந்து காட் நம்மளோட ஈலர் அப்படிங்கிறது வந்து எல்லா காரியங்களும் எல்லா சூழ்நிலையும் அவர் வந்து நமக்கு பரிகாரியாக இருக்கிறாருங்கிற மாதிரி வார்த்தையாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, அந்த வாய்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. இது எப்படி நடந்தது உங்களுக்கு? ஓகே, வெரி குட். ரொம்ப நல்லா இனிஷியேட் பண்ணுறீங்க என்ன பேசுகிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டுடியோ சவுத் இந்தியன் ஓன் ஸ்டுடியோ அப்படின்றத தாண்டி என்னுடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வீட்டில் வந்து ஹோம் ஸ்டுடியோ ஒன்று செட்டப் பண்ணோம். வீட்டில் ஹோம் ஸ்டுடியோ செட்டப் பண்ணும்பொழுது வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஃபியூ லூப்ஸ் எல்லாம் வந்து நானே வந்து ஓனை க்ரியேட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி பண்ணும்பொழுது என்ன பண்ணால் இப்போ பிள்ளைகளும் சேர்ந்து வந்து அதுகளுக்கு கோஆப்ரேட் பண்ணி லூப்லாம் வந்து அவங்க பாடுவாங்க, கூட சேர்ந்து பாடுவாங்க. அப்போது வந்து இதை சும்மா ஒருத்தர் ப்ளேபேக் பண்ணி காமிச்சப்போ என்னுடைய சீடியில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை வந்து உங்கள் பிள்ளைகளை பாட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பிரதர் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அப்படின்னும் பொழுது பிள்ளைங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சீடியில் போய் பாடினாங்க. அது வந்து ஒரே டேக்கில் அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு. பை காட்ஸ் கிரேஸ் அது ஒரே டேக்கில் அடித்து முடித்தோடனே
அப்போது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் சர்வீஸ் அப்போது ஏஜி சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியன், அதாவது சர்ச்சில் இருக்க பிலீவர்ஸ் வந்து சில பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து தே வில் கிவ் த ஸ்லாட். ஏன்னா வந்து 2 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சிடும், 4 மணி வரைக்கும் சும்மா தான் வந்து நிறைய ஜனங்கள் வந்து ஏன்னா கொஞ்சம் அவுட்டர் போயிருந்தனால பஸ்ஸு கிடைக்க நிறைய பேர் எல்லாமே அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. அப்படின்றப்போ 4 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது பர்ஃபார்ம் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து என் பிள்ளைங்க வந்து இங்கே மூலம் பாட்டு பாடியிருக்கிறத வந்து அங்கே இருக்க ஏரியா பாஸ்டர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு நீ ஏன் பிரதர் இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து பாடக்கூடாது, நல்லா பாட்டு சூப்பராக பிள்ளைங்க நல்லா பாடுறாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் வந்து பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கை நான் என்ன பண்ணிட்டேன், ட்ராக்கை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லீட் சிங்கிங் நானும், பிள்ளைங்க வந்து கவுண்டர் சிங்கிங் இருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு போய் நின்று பாடினோம். பாடினோன்னு எவ்ரி ஒன் வாஸ் அப்ரிஷியேட்டிங். முக்கியமாக சில பேர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கூட நாங்கள் இங்கே கொஞ்சம் ஒரு கிளை சபை மாதிரி வச்சுருக்கோம் இதில், அதில் கூட நீங்கள் வந்து ஒர்ஷிப்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. ஐயோ சாமி எனக்கு ஒர்ஷிப்லாம் வராதுப்பா, எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, வந்து என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க, சும்மா ஏதோ பாட்டு பாட சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன், மற்றபடி என்னோடய வேலை சவுண்ட் இன்ஜினியர் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டுறேன். இல்லை பிரதர் ரொம்ப நல்லா பாடுறீங்க பிரதர், உங்கள் பிள்ளைகள் நல்லா பாடுறாங்க, நீங்கள் வந்து பாடல் ஊழியம்னா நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் பிரதர். அப்படிங்களா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் பிரதர். அப்புறம் பார்த்து திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்துலேருந்து சோழிங்கநல்லூர் பக்கத்துலேருந்து ஒரு ஒரு பாஸ்டர் விசிட் பண்ணார். விசிட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ஆண்டு விழா நடத்துகிறேன், அதில் நீங்கள் தான் ஒர்ஷிப், ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் நீங்கள் தான், அது ஆண்டவர் சொல்லிட்டு நீ மாற்ற முடியாது. ஐயோ முடியவே முடியாது பிரதர், என்னால் முடியவே முடியாது, சான்ஸே இல்லை, நீ வந்து என்னை கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். வரமாட்டேன்னு சொன்ன பிறகு இல்லை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், இன்னும் ஒரு 2 மாதம் டைம் இருக்குது, நீங்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். உங்களை தான் உங்கள் பேர் தான் நோட்டீஸில் போட போகிறேன் அப்படின்னு போயிட்டார். அப்போ வந்து என்னாண்டவர் நான் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் வந்து மீட்டிங் போச்சா வந்து ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இதில் நான் வந்து மீட்டிங்கில் வேறு பாட ஆரம்பிச்சேன்னா இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து ஸ்டேஜ் ஆசை பிடிச்சிருச்சு, அதனால் வந்து மைக்கை பிடிச்சி மேடையில் ஏறி போய் பாட போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க ஆண்டவர். ஆனால் வந்து நீங்கள் என்னை அப்படி பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எனக்குன்னு ஓனாக சாங்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், அந்த பாடல்களை நான் வந்து கொண்டு போய் சபைகளுக்கு போய் நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுல எனக்கு யாரும் எந்த ஆட்சேபனும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஓனாக சாங் கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு அடையாளம் கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ரெயின் வந்துச்சு. அந்த ரெயினில் வந்து எல்லா இடத்துலையும் வெள்ளம். ஒய்ஃப் சொல்கிறாங்க பயங்கரமாக வெள்ளம் இருக்கும், உங்கள் வண்டி பார்த்து வாங்க, கரண்ட் கம்பிலாம் விழுந்து கிடக்க சொல்கிறாங்க, மரம்லாம் கீழே விழுந்து கிடக்க சொல்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது வெள்ளம், பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு சரிம்மா சொல்லி ரெக்கார்டி முடிச்சுட்டு கீழே வந்து பார்க்குறேன், இது என் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா வண்டி விட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிருச்சுன்னா ஊட்டிக்கிட்டே வந்துடணும், கொஞ்சம் விட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் ஊட்டிக்கிட்டு தான் வரணும். அப்படின்றப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கைனட்டிக் கொண்டா அது ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்றேன், வந்து அதே சொன்ன மாதிரியே வந்து எல்லா இடத்துலையும் விழுந்து கிடக்க எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ தான் வந்து என்ன வருதுன்னா வந்து சங்கீதம் 90 வார்த்தைகள் வந்து பாடலாக வருது. பொல்லாப்பு நேரிடாது வாதையும் அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது வாதையும் அணுகாது, உன்னதமான கர்த்தரை உன் ஊரை விடமாக்கி கொண்டாய். அவரை வந்து நீ வந்து உன்னுடைய உறைவிடம் ஆக்கிட்டதுனால உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, பயப்படாம நீ போ அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அந்த வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பாடலாக வருது. உடனே அவர் தமது சிறகினாலே உன்னை அணைத்து மூடிக்கொள்வார், அவர் செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் புகுவாய், அவர் சத்தியமும் கேடகமாகும். இது எல்லாமே ஆன் த வேலை பாடிக்கிட்டு வரேன் ஃப்ரம் ஸ்டுடியோ டு ஹோம்குள்ளே. வார்த்தையில் சங்கீதம் 90 அப்படியே பாட்டாகவே வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அப்பாடா நிப்பாட்டிட்டு அம்மா இது யாருக்கு ரெக்கார்ட் பண்ண பாட்டு எப்போ பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு இப்போ யாருக்கா பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு இல்லையே யாருக்குமே பண்ணமா ஞாபகம் இல்லையே. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இப்போ ஒய்ஃப் பிள்ளைகிட்ட பாடி அம்மா ஒரு பாட்டு வந்து வாயில் வந்துருக்குது, என்ன எப்படி இருக்கு பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்கீங்க அருமையாக இருக்கீங்க அப்படின்னா பிள்ளைக்கு உடனே பொல்லாப்பு நேரிடாது வதையும் அணுகாது பொல்லாப்பு அவங்க இப்போ சந்தோஷமாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் சாங் எழுதிட்டு உடனே ஒர்ஷிப்பில் நாங்கள் பாட ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் ஸ்டார்டிங் எனக்கு. ஸோ ஓனாக சாங்கு எந்த காப்பி இல்லாமல், அதாவது முன்னாடி எழுதியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த பாட்டை காப்பி பண்ணிக்கடா இந்த பாட்டை காப்பி பண்ணிக்கடான்ருவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி காப்பி எழுதணும்லாம் உட்காரல. ஆமாம், எழுதணும்னு உட்காரல. நம்ம வசனங்களை மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு சம்பவத்துக்குள்ளே கடந்து போகிறோம், ஒரு பாடல் வருது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியாக
வசனங்களுடைய விதைகள் உள்ளே இருக்கும் பொழுது அதே அந்த அந்த ஈக்குவலான ஒரு சம்பவங்கள் வரும் பொழுது இட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ சாங். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மட்டும் இல்லாத இருந்தாக்கும் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டு. 2015 வந்து என்னோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் பண்ண ஒரு பாடல் அது. ரொம்ப பிடிக்கும். அது எப்படி வந்தது சொல்லுங்கள். மிகப்பெரிய ஸ்டோரி ஆச்சு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்டுடியோ வாங்கிட்டேன். வாங்கின பிறகு வந்து அதே செக்குலர் ஃபீல்டு மக்கள் வர்றாங்க, சினிமாக்காரன் வரான், அதே போல் வந்து செக்குலர் டிவோஷனல் ஆளுக்கு வர்றாங்க, அதே போல் வந்து பீப்புள் ஹூ ஆர் வித் மினிமம் ப்ராஜெக்ட் காஸ்பல் எல்லாமே வருது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இல்லை சார், இந்த ரெக்கார்டிங்கை நான் பண்ண முடியாது, இவ்வளோ என்ன செய்ய முடியாது சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது என்கிட்ட வரக்கூடிய கிளையன்ட்ஸில் கிட்டத்தட்ட 65% வந்து அவுட் ஆயிடுறாங்க. ஹையாக பே பண்ணக்கூடியவங்க. இவங்க தள்ளி 35% வித் லோ பேபிள் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, என்னுடைய அந்த மந்த்துக்கு உண்டான கமிட்மெண்ட்டே என்னால் சமாளிக்க முடியாது. அப்படின்றப்போ தென் ஐ ஹேட் டு ஸ்ட்ரைவ் ஃபார் நியூ லோன்ஸு, புது லோன்களை நம்ம வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி 2 யூனிட் வச்சா நம்ம ஏதாவது ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி 2 யூனிட் வச்சு நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து புதுசாக வர்ற பசங்களை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ அப்படின்றப்போ அந்த மாதிரி உட்கார வச்ச ஒரு நபர் வந்து என்ன பண்ணேன், என்னோடய மெயின் யூனிட்டுக்கே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா மினிஸ்ட்ரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். அப்படின்றப்போ என்னோடய மெயின் யூனிட்டுக்கு வந்து வேலை பார்த்து மெயின் யூனிட்லேருந்து அந்த இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு ஃபைன் டே வந்து என்னை குட் பை சொல்கிறான். போன கொஞ்ச நேரத்தில் வந்து போன ஒரு 1 day 2 daysக்குள்ளே வந்து எனக்கு அதுக்கப்புறம் புக் ஆகி இந்த ரெக்கார்டிங் எல்லாமே கேன்சல் ஆகுது. கேன்சல்டு வருது. என்னது, ஆல்ரெடி இவன் தானே போனான், எதுக்கு ரெக்கார்டிங்? நான் அவனுக்காக தான் வரோம். அவன் எங்கே போகிறானோ அங்கே நாங்கள் போகிறோம். அது மாத்திரமில்லை, ஹி ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் ஃப்ரம் எல்லா கான்டாக்ட்ஸ் வச்சு மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து மினிஸ்ட்ரி போயிட்டாருங்க. அவர் இப்போ ஸ்டுடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அதனால் வந்து இப்போ நான் வந்து அவங்கள காட்ட பெட்டர் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கேன், பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போது என்னுடைய மிகப்பெரிய நல்ல கிளையன்ஸ் எல்லாமே அங்கே போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே பின்புலமாக இருந்து ஒர்க் பண்ணது ஏன்னா என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டாக என் கூட பழகிட்டு இருந்தவர் தான். இவருக்கும் யார், என்னுடைய அந்த இன்ஜினியருக்கும் இன்னொரு ஸ்டுடியோவுக்கும் பாலமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். அதாவது ஒன்ஸ் ஃபார் ஆல் நான் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணணும், ஆமாம் நான் வந்து திருப்பி ஐ ஷுட் நாட் கெட் அப் அப்படின்ற மாதிரி நினச்சவங்க எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய எனக்கு நான் நம்பின ஒரு நண்பர்கள் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் என்னை ஐ காட் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டேன். நான் போனது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே அதுவும் போயிட்டு கிளையண்ட்டு போயிட்டாங்க, கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகிட்டோம். லோன் அதிகமாகிடுச்சு. வரக்கூடிய இன்கம்போட சோர்ஸஸும் எல்லாமே கட் ஆகிடுச்சுன்றப்போ வெளிப்படையாகவே என் காது கேட்கவே பேசிட்டாங்க. எட்வர்டு அவ்வளோதான், அவன் கீழே விழுந்துட்டான், இனிமேல் அவனால் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு என் காது படவே பேசுகிறாங்க. அப்புறம் தான் வந்து என்னால் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியலை. அக்செப்ட் பண்ண முடியாமல் தான் வந்து சரி ஓகே நம்ம வந்து பேசாமல் இறந்துட்டா நல்லாயிருக்கும், தற்கொலை படி செத்துடலாம், இதுக்கப்புறம் வந்து நம்மளால் இருக்க முடியாதுமா. ஏன்னா வந்து எங்களுடைய சைடு ஃபேமிலி சைட்லேயும் சப்போர்ட் நின்றுச்சு. உறவுகளும் கட் பண்ணிட்டாங்க, நண்பர்கள் கட் ஆகிட்டாங்க, அது இதுவும் கட் ஆகிடுச்சு. அப்படின்றப்போ வந்து நம்ம ஹோப் ஆஃப் லிவிங் இல்லாமல் இருக்குது. அப்போது இவ்வளோ லோன்ஸ் வேறு பே பண்ண வேண்டியது, இப்போ செத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நேரத்தில் பயங்கர அந்த எப்படி சொல்கிறது, அந்த விற்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அப்போது சரி ஓகேம்மா, நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் லெட் அஸ் ப்ரே அண்ட் டிசைட்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறோம். அப்போ தான் வந்து நாங்கள் யூஸ்வலாக நம்ம பாடல்கள் பாடிட்டு பைபிள் ஸ்கிரிப்சர் ரீட் பண்ணிட்டு தான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு போவோம். அப்போ பைபிள் ஸ்கிரிப்சர் வந்து நாங்கள் வந்து வி டோன்ட் சும்மா ஓப்பன் பண்ணி எல்லாம் படிக்கிறது கிடையாது. வி ரெகுலர்லி ரீட் த போர்ஷன்ஸ். அதாவது இப்போ ஒரு ஏசியா எடுத்தோம்னா ஏசியாவில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 வாசி தான் போவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர் வாசிக்கிறது தான் பழக்கம். அன்றைக்கி நாங்கள் தற்கொலை டிசிஷன் எடுத்திருக்கிற அதே நாளில் ஏசியா 41 நாங்கள் ரீட் பண்ண வேண்டியதாய். அப்போ அதில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே நீ பயப்படாது, நான் உன்னை பூமியின் கிடையாதரங்கள்லேருந்து உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், என்ன நான் ஒன்று நீதியின் வலது கரத்தினால தாங்கன்னு சொல்லி அந்த வேர்டுகள்லாம் என்னன்னா அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஏன்னா ஒரு காட் வந்து இவ்வளவு நேசிக்கிற ஒரு கடவுள் வந்து நம்மகிட்ட, அதாவது நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம கூட ட்ராவல் பண்ணி ஒருத்தர் இருப்பார் அப்படின்றத வந்து அன்றைக்கி வந்து நம்ம வி ஆர் ஏபிள் டு ஃபீல் தட். அப்படின்றப்போ என்னம்மா இவ்வளோ வேர்டு இவ்வளோ பர்ஃபெக்டாக வருது நம்மளுடைய சூழ்நிலைக்கு வந்து. இப்போ நான் புதிதும் உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்கொள்ள இயந்திரமாக மாற்றணும் அப்படின்றாரு. ஓகே, ஸோ அது வந்து நீ அதை குறித்து யோசிக்காத, நான் உன் தேவன், நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி, ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டு
தன்னை குறித்து ஒரு ப்ராமிஸோடு கொடுக்குறாரு. அதனால் நம்ம வி டுக் அ வெரி ராங் ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துட்டோம். அதனால் வி ஷுட் நாட் டூ தட் சொல்லிட்டு அப்போ வந்து ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நன்றி, நாங்கள் வந்து எடுத்த தவறான முடிவுக்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்குறோம். நீங்கள் ஆனால் இந்த சூழ்நிலையிலேருந்து எங்களை மீட்டுக்கொள்வதற்கு போதுமானவர் இருக்கிறீங்க நம்புகிறோம்னு சொல்லிட்டு தான் தென் வி ஸ்டார்டட் த ப்ரேயர். ப்ரே பண்ணி முடிச்சுட்டு தென் வி ஸ்லெப்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து வேலைக்கு கிளம்பும்போது பார்க்குறேன் நியூஸ் பேப்பர்ஸில் அங்கே பக்கத்தில் நியூஸ் போடுவான். அதில் பார்த்தாங்கன்னா ஒரு தொழிலதிபர் கடன் தொல்லையால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார். அது மாத்திரம் இல்லாமல் வந்து இதையும் பார்த்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நிறைய அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தற்கொலைகள் சம்மந்தப்பட்ட செய்திகள் ஃப்ளாஷிங் அவுட். அப்போ தான் நான் நினச்சேன் வந்து நேற்று கூட நம்ம இந்த மாதிரியான ஒரு டிசிஷனில் தானே இருந்தோம். ஸோ நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்டனால, அதாவது அவரோட வேர்டு வந்து நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணனால இன்றைக்கி நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஒரு யாரும் இல்லையே, அவங்கள வந்து ஆண்டவர் தெரியலையே அவங்களுக்கு. ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு ஹோப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேர்டு கிடைக்காம தானே இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அப்போது தென் ஐ தேங்க் மை காட். ஆண்டவர் நீங்கள் மட்டும் இல்லாத இருந்தால் என் துக்கத்தினால இந்த ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே வந்து இது கம் அண்டர் அதை அவங்களோட ஹெல்த்து வந்து பாதிக்கப்படுது. ஸ்ட்ரெஸ்ஸுனாலே அதிகமாக அது லுக் டுவர்ட்ஸ் சூசைட் சைடை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் அழுத்தம், மன அழுத்தம், அது மாதிரி துக்கம், பாரம், கடன் தொல்லை, இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனை வந்து உடைய வைக்கிது, அப்படியே சிறுக வைக்கிது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த எனக்கு நீங்கள் வந்து எனக்கு பக்கபலமாக இருக்கேன், நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுடைய வார்த்தை என்னை தேற்றுனதுனால தானே நான் ஜீவனோடு இருக்க ஆண்டவனு. அப்படியே அந்த பாடல் வந்து ஸோ நான் என்ன சொல்கிறது, வார்த்தை அனுபவம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு பாடலாக வந்து ஸ்டார்டட். மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி நான் பாடுறேன். நீங்கள் மட்டும் இல்லாது இருந்தால் வண்டியில் போயிட்டேன். என் துக்கத்தில் நான் அழிந்து இருப்பேன், உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏன் இது சொல்கிறேன்னா, இது வந்து எனக்கு வந்து லிட்ரலாக எந்த ஒரு ஹெல்ப்பு நபர்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இவங்களுடைய லவ் இருக்குது, அது மட்டும் இப்போ வந்து எனக்கு இட் கேன் மேக் மீ சஸ்டெயின் அப்படின்றது தான் வந்து சொல்லி வந்து வரேன். ஸோ அப்பயே நான் பாடும்போது அழுதுகிட்டே பாடிட்டு வரேன். பாடிட்டு வந்து ஸ்டுடியோ உள்ள என்ட்ரு ஆகிறேன். வந்து எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. ஓகே சொல்லிட்டு நேராக ஹால்குள்ளே போகிறேன். ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஹால்குள்ளே போனோன்னா ஐ ஸ்டார்டட் ரெக்கார்டிங் த சாங். மொபைலில் இது ரெக்கார்ட் பண்ணுறேன். நோட் புக் எடுத்து யூஸ்வலி கேரி த சாங் நோட் புக். ஏன்னா அப்போ எப்போ பாட்டு கிடைக்குதுன்னு தெரியல எனக்கு. அதனால் வந்து பாட்டு நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லாத இருந்தாலும் எழுதுவேன். இப்போ எழுதும்போதே மை டியர்ஸ் ஆர் தேர் இந்த நோட் புக் வந்து யூ கேன் சீ. அதை வந்து அழிஞ்சிருக்கு, ஜெல் பண்ணி எழுதி அது அழிஞ்சிருக்கு தெரியும். அதை எழுதிட்டு அந்த பாட்டை வந்து இந்த ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் த கம்ப்ளீட் சாங் முடிச்சுட்டு தென் ஈவினிங் ப்ரேயரில் வந்து வீட்டில் ஃபேமிலி மறுபடியும் உட்காந்துருக்கோம். அப்போ நான் வந்து அம்மா இன்றைக்கி வந்து ஆண்டு நல்ல அருமையான ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு, நான் பாடட்டுமான்னு சொல்லும்போது தென் சிஸ்டர் நான் பாடுங்கன்னு சொன்னபோது தென் ஸ்டார்டட் சிங்கிங். அப்போது ஒய்ஃப் அழுகிறாங்க, பிள்ளைகள் அழுகிறாங்க. பிள்ளைகளுக்கு யூஸ்வலாக வந்து தேர் சில்ட்ரன்ஸ். ஓகே, அவங்களுக்கு வந்து தே நோ நாட் எனி திங். ஏன்னா அவங்களுக்கு ஹாப்பி ஒன்று சந்தோஷமாக. பட்டு நான் அழுதுகிட்டே பாடுறேன், ஒய்ஃப் அழுகிறாங்க, பிள்ளைகள் அழுகிறாங்க. அப்போ அது தென் ஐ தாட் அந்த பாட்டில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இம்பேக்ட் இருக்குது. தென் ஓகே வி ப்ரேட் முடிச்சுட்டு அது நெக்ஸ்ட்டு சண்டே எங்களுக்கு பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டனால வண்டி வந்து 4 பேர் தாங்கலை. அதனால் வி ஸ்டார்டட் டேக்கிங் ஆட்டோஸ் வந்து சர்ச் போகிற. அப்போ நான் சர்ச் சர்வீஸ் போகும்பொழுது வந்து வி டோன்ட் டாக் அன்னெசரி திங்ஸை டாக் பண்ணாமல் ஒன்று ப்ரைஸிங்கோட பாட்டுகளை பாடிக்கிட்டே தான் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். அப்படி போகும்பொழுது வந்து ஷீ செட் இந்த வாரம் நீங்கள் எழுதின அந்த பாட்டு நீங்கள் மட்டும் இல்லாத அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது இதே நம்ம ஆட்டோவில் போகும்போது ஸ்டார்ட் நீங்கள் மட்டும் இல்லாது இருந்தா பாடுறேன். கொஞ்ச நேரத்தில் அழ சத்தம் கேட்குது. என் ஒய்ஃபு பிள்ளைகள் இல்லாமல் ஆட்டோ டிரைவர் அழுகிறான். பா நான் ஐ ஸ்டார்டட் ஸ்டாப். ஐயோ அழுகிறேன். ஒய்ஃப் சொல்கிறாங்க ஸ்டாப் பண்ண, கண்டினியூ சிங்கிங் அப்படின்னா
உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன் பாடுற. அவன் அழுகிறான், ஏசப்பா ஏசப்பான்னு அழுகிறான். இன்னொன்று சரின்னு சொல்லிட்டு டோட்டல் கம்ப்ளீட் சாங் ஹி வாஸ் தேர் வித் டியர்ஸ். அழுதுகிட்டே வந்து அங்கே வந்து இறக்கிட்டார், சர்ச்சில் இறக்கி விட்டார். இறக்கணுன்னா தென் சரி அவருக்காக சொன்னோம், நம்ம கிறிஸ்டினா இல்லை, நான் கிறிஸ்டின் இல்லை, ஆனால் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நானும் வந்து ரொம்ப எப்படின்னா வந்து ரைட்டியஸாக வாழன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னை யாருமே அங்கீகரிக்கலை. அப்படின்றப்போ அவங்க கடவுள் தான் என்னை வந்து காப்பாற்றுறது வந்து எனக்கு வந்து அந்த இன்டிமெசி எனக்கு ரொம்ப கொடுக்குது எனக்கு அப்படின்னு. சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு தென் வி கேம் டு தி சர்ச். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் செகண்ட் தாட் என்ன வந்ததுன்னா, நம்ம இந்த பாடல்களை நம்மளே வச்சுட்டு இருக்கக்கூடாது, வி ஷுட் ப்ரொடியூஸ் இட் டு பிளஸ் த வேர்ல்டு அப்படின்றது. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கே நாங்கள் வந்து போக ஆரம்பித்தோம். ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆல்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கையில் பைசா இருக்கானா பைசா இல்லை. ஏன்னா வந்து அதுக்கு நாங்கள் இதுக்கே போராட்டத்துக்கே போராடிட்டு இருக்கோம், ஸ்டுடியோவுக்கு இதுக்குமே போராடிட்டு இருக்கோம். ஆல்பம் போடுறதுக்குன்னு இது இல்லை. ஆனாலும் when I talked with my musician friends, everyone அது வந்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து உண்மையில் சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் எனக்கு கிடச்சது ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் கிடச்சிது. எல்லாருமே எல்லா மியூசிஷியனுமே எனக்கு ஃப்ரீயாக வாட்ச் கொடுத்தாங்க. என்ன நீங்கள் பாட்டு எழுதிருக்கீங்களா, நீங்கள் பண்ணி பாட்டு வாட்ச் தரேன் அப்படின்னு சொல்லி கிட்டாரிஸ்ட் வாட்ச் தந்தாங்க ஃப்ரீயாக, கீபோர்ட் பிளேயர் ஃப்ரீயாக வாட்ச் தந்தாங்க, ரிதம் பிளேஸுக்கு ஃப்ரீயாக ப்ரோக்ராம் பண்ணித்தாங்க. எல்லாமே இல்லை ஃப்ரீயாக கிடச்சிது. அதனால் வந்து 10 பாட்டை வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ். அண்ட் அந்த சாங் ஸ்பெஷலாக வந்து இட் கேம் அஸ் அ பிளெஸிங் டு த வேர்ல்டு ஆக்சுவலி. இந்த மாதிரி தான் ஒரு ஆல்பம் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது ரசந்தா. ஃபஸ்ட்டு நம்மளோட அதோட அந்த சாங்கு வந்து யாரை ஆசீர்வதிச்சதுன்னா அந்த ஆட்டோ டிரைவர் இல்லையா, அதான் ஃபேமிலியை தாண்டி. ஆமாம், என்னோடய ஃபேமிலியை தாண்டி. சரி, இப்போ வந்து பெரிய கடன், ஓகே, இந்த பாடல் வெளியே வந்து அதோட ஆசீர்வாதம்லாம் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த சாங்கு 5 வால்யூம் பண்ணியிருக்கீங்க. இந்த கடன்ல இருந்தெல்லாம் வெளியே வர்றதே ஒரு பெரிய ஒரு அற்புதமான சாட்சியாச்சு. இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு, கடன், இந்த கடன் காரியங்கள்ல இருந்து வெளியே வந்த அந்த அற்புத சாட்சி. சரி, அது கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி திங் அதாவது அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கணுன்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அந்த ஒரு காரியத்தை கற்றுக்கணும். ஏன்னா யூஸ்வலாக ஜனங்களை வந்து நம்ம வந்து எப்படி வேணால் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், கர்த்தர்கிட்ட நீ வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை தான். ஆனாலும் சில நேரம் வந்து அவர் வந்து வெள்ளியை புடமிடுகிறது போல் நம்மளை புடமிடுவார் அப்படின்றதையும், ஒரு பொண்ணை புடமிடுகிறான்ற வசனங்களும் நமக்கு வந்து வி ஹவ் டு கம் அண்டர். அதை டேஸ்ட் பண்ண ஒரு ப்ராசஸ். இட்ஸ் அ ப்ராசஸ். ஹீஸ் பிளெஸிங் அஸ், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா அவர் வந்து இஸ் நாட் அ மேன், இன்னும் அவர் பிளைண்ட் ஃபோல்டடாக இருந்துட்டு யாரும் போய் உங்களை ஏற்றுக்கிட்டார்ப்பா உடனே ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த மாதிரி இல்லை. ஹீ வாண்ட்ஸ் டு ரியலி கம் அக்ராஸ் ஹீஸ் அவருடைய, அதாவது நீ என்னை பின்பற்ற விரும்பினால் அவனுடைய சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவா. இப்படி தான் ஜீசஸோட வேர்டு, அவர் வாயிலிருந்து பறந்துருக்கு. அதுதான், என்னை பின்பற்ற விரும்பினா உன் சிலுவை எடுத்துக்கிட்டு வா. இதுதான் பாடு இருக்கும். ஓகே, பாடோட நீ வா, பட் ஐ ஹாவ் ஒரு நித்திய ஜீவனம் உனக்காக நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு ப்ராமிஸ். ஓகே, இங்கே இம்மையில் எனக்காக நீ எதெல்லாம் இழக்கிறியோ அதை வந்து இம்மையிலையும் கொடுப்பேன், மறுமையிலையும் உனக்கு கொடுப்பேன், அது இல்லாமல் நித்திய ஜீவனம் கொடுப்பேன். அதுதான் அவரோட ப்ராமிஸ். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ், அதைத்தான் நான் வந்து மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் போன உடனே கர்த்தர் உங்களை வந்து செழிக்க பண்ணுவார் 100 மடங்கு 1000 மடங்கு அப்படிலாம் இல்லை. ஓகே, அது நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாடுகளுக்கு மத்தியில் சோதனைகளுக்கோடு கூட அவர் என்ன தாங்கிக் கொள்ளத்தக்கதான திராணியையும் போக்கையும் உண்டு பண்ணுவார் அப்படின்றதையும் நம்ம வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை வந்து எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தார். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டுடியோவுடைய பாரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 35% ஆஃப் த கிளையண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற சொற்ப வருமானம் எனக்கு அந்த மந்த்லி அந்த பில்டிங்க்கான ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸ்டாஃபோட சேலரிக்கே பத்தாத பொழுது அதுக்குன்னு ஒரு நபர் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்டுடியோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து ஒரு 10 lakh rupees கொடுத்தார். ஓகேங்களா, நாட் லைக் வெறும் ஃபைனான்சியர் கிடையாது, பட் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. மியூசிக்கலாக நம்மளுடைய தொடர்பில் இருந்த ஒரு நபர். ஸோ அவர் வந்து அவருடைய லோனை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அவருக்கு வந்து ஒரு லோனை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். பட் வந்து பேங்க் லோனாக கொடுக்காம செக்குலராக மனுஷங்க எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டார். இப்போ ஒரு வேலை எப்படின்னா 18% ஆஃப் த லோன் வந்து பேங்க் கொடுக்குது அப்படின்னா இவர் 36% என்னை கேட்டார். ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு 36% யார் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை, பட் வந்து எனக்கு வந்து ஐ கேனாட் கோ ஃபார் 18லேயே. இப்போ நான் எனக்கு ஏதாவது அவசர தேவைன்னா நான் 36 தான் வாங்கணும் நான், அதனால் அதுக்காக தான் கேட்குறேன்னு சொன்னார்.
சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அக்செப்டட். நான் வந்து மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அதாவது நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் போயிட்டே இருக்கும், அசலும் இன்ட்ரெஸ்ட்டுமா சேர்த்து நீங்கள் வந்து கட்டுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னார். அது மாதிரி நான் கமிட் பண்ணிவிட்டு நான் வந்து செக் எழுதி கொடுத்துட்டேன். அந்த கமிட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது புதுசாக ஏதாவது கடன் வாங்குவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா வந்து ஒய்ஃபோடைய காதை பார்ப்பேன், கழுத்தை பார்ப்பேன், மோதிரத்தை பார்ப்பேன், ஏதாவது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே வந்து அடக்கடைகளை வைக்கிறது. இதுதான் என்னோடய வேலை. ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்டும் கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்ற பொழுது தான் அந்த பொசிஷனில் தான் தென் ஐ செட் ஐம் நாட் ஏபிள் டு பே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அன்ஏபிள் டு பேன்ற மாதிரி வந்துச்சு. அப்போது அந்த மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியாதப்போ, லோனு ரீபே பண்ணப்போ அங்கே இந்த ப்ரெஷர் எனக்கு அதிகமாகிடுச்சு. அப்போது அந்த நேரத்தில் தான் வி ஆர் ஏபிள் டு அங்கே வந்து ஒரு 1 மந்த் டைம் என்னை கூப்பிட்டு, ஆக்சுவலி இது போல் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தார். ஏன் என்னாச்சு, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், நல்ல எஃபிஷியன்ட் ஆள், மல்டிஃபேசட் இது, ஏன் நீங்கள் இது போல் வந்து மாறிட்டீங்கன்னும் பொழுது வந்து தென் ஐ செட் வந்து இது போல் வந்து அவருடைய பாடல்களுக்கான ஒரு வாஞ்சமட்ட வேலை செய்கிறதுக்கு தான் எனக்கு இருக்குது, எனக்கு மற்றபடி எனக்கு இன்னும் ஓடலை சார்ன்னு சொல்லணும். இப்படிலாம் நீங்கள் இருக்காதீங்க, வந்து என்ன பண்ணுங்கள், வேலை பாருங்கள், எதுக்கு வேணால் வேலை பாருங்கள், வேலை பார்த்துட்டு கடன்களை கட்டுங்க, கடன்களை கட்டிட்டு கடவுளுக்கு போய் காணிக்கை செலுத்திடுங்க. என்ன இதுதான் வந்து சரியான வழி. கடன்காரனாக இருந்துக்கிட்டலாம் நீங்கள் வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒன்றும் வந்து எங்கே எழுதப்படலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டாக் பேசுகிறார். இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் வந்து இதை உங்களுக்கு மனசில் புகுத்தின அதே ஊழியக்காரங்கிட்ட போய் எனக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது, இந்த ஊழியக்காரங்கள்ட்ட நீங்கள் தான் கடன் அடைக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு பெட்டிஷன் போடுங்க, லெட்டர்ஸ் போடுங்க, இமெயில் போடுங்க அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும், ஊழியக்காரராக இருக்குது உங்களுக்கே தெரியும். ஆனால் அன்பாக பேசுகிறாரா இல்லை வந்து இல்லை, அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி பேசுகிறார். அதாவது என்ன ஒரு கரிசனை இருக்குது, அதே நேரத்தில் ஹி வாண்ட் மை மணி பேக், அவரோட மணி கண்டிப்பாக வேணும் அவருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஹீ இஸ் கிவிங் அனதர் ஐடியாஸ். அவ்வளோதான். இப்போ வந்து லீவ் இட், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி எல்லாரையும் திருப்பி சர்க்குலர் பீப்புளெல்லாம் கூப்பிடுங்க, எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுங்கள், ஏர்ன் இட், கடன் கம்ப்ளீட்டாக ஏர்ன் பண்ணி என்னோட கடன் அடைச்சிருங்க, உங்கள் கடன் அடைச்சிருங்க, எல்லாம் சரியாயிடுங்கன்றாரு. பட் எனக்கு அது வந்து ஓடலை. ஏன்னா வந்து ஐ வாஸ் பீங் இன்ஸ்ட்ரக்டட் வெரி வித் அ ஸ்ட்ராங் வேர்ட் தட் 2 எஜமானுக்கு ஒன்றால் ஊழியம் செய்ய முடியாது. அந்த வார்த்தை வந்து தான் என்னை வந்து ரொம்ப புடமிட்டுருச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, 2 எஜமானுக்கு உன்னால் வேலை பார்க்க முடியாதுன்றதை ஆண்டவருடைய இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ணார். ஏன்னா வந்து ஒரு பீரியடில் வந்து செக்குலர் வந்து கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ஒரு பெர் ஹவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் நான் வந்து பழகிறேன். அதில் வந்து அது முடிச்சுட்டு அடுத்த 2 டேஸ் ஒரு 3 டேஸ் இவங்க பண்ணுறாங்க. ஒரு 2 டேஸ் காஸ்பல் வரும்போது அதில் 50% தான் இவங்க பண்ணுவாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசியில் போகும்போது காட் பிளஸ் யூ சொல்லிட்டு பாதி பேமெண்ட் கொடுக்காம சில பேர் போவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்னென்னா நமக்கு வர வேண்டியதும், அதாவது ஆக்சுவலாக மினிமம் பேஸ்டாக வர வேண்டியது கூட வராமல் போகுது. அப்படின் பொழுது நெக்ஸ்ட் டைம் நான் அவங்கள பார்க்கும்போது என்ன பண்ணேன், அவங்களுக்கு கோவப்பட ஆரம்பிக்கிறேன். ஓகே, நீங்களாம் எதுக்கு இங்கே ஸ்டுடியோக்கு வரீங்க, உங்களுக்கு இப்போ பாட்டு பண்ண உங்களுக்கு அவசியம் இருக்குதா, ஸ்டுடியோ டேட்டில் போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஐ ஸ்டார்டட் டு அவாய்ட் பை மை செல்ஃப், நானே அவாய்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு வந்து என்னென்னா யார் அதிகமாக பணம் பிரதானமாக கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ரொம்ப பிரதானமாக தெரியுறாங்க, ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்க. அப்படின்றப்போ தென் அப்போ தான் இந்த வேர்டு வந்து எனக்கு வந்து உள்ள வருது, நீ 2 எஜமான ஊழியம் பண்ண முடியாது, இவங்களுக்கு பண்ணினா ஒருத்தனை வெறுத்து ஒருத்தனுக்கு நன்மை செய்கிற மாதிரி நடப்பேன் அப்படின்னா. ஆமாம், இப்போ நான் வந்து 2 பேரும் செய்யும் பொழுது வந்து நான் இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். யார் கிறிஸ்டியன் அவங்க வந்து யாரை பண்ணுறாங்க, யாரை புகழ்ந்து பேசுகிறாங்க, அவங்க ஏசப்பாவை புகழ்ந்து பாடுறாங்க. இவங்க யார், மனுஷங்களை புகழ்ந்து பாடுறாங்க, அவங்க உணர்ச்சிகளை செய்து பாடுறாங்க. அப்படின்றப்ப நான் இவங்களை ஆட்டோமேட்டிக்காக வெறுக்கிறது மூலியமாக நான் ஏசப்பாவுடைய பாட்டை தான் நான் வெறுக்கிறேன் அப்படின்னும் பொழுது, ஸோ அந்த எஜமான் இங்கே இருக்க எஜமான் யார், இங்கே இருக்க எஜமான் இங்கே வந்து உலகத்தின் இது சாத்தான், இங்கே இயேசு அப்படின்றப்போ. ஸோ ஹூம் ஷுட் ஐ ப்ரிஃபர் அப்படின்றப்போ தென் ஐ லெஃப்ட் எகெயின் மறுபடியும் இல்லை நோ சொல்லிட்டு மறுபடியும் கூட என்ட்ரா கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று என்ன புரியுதுங்களா. ஒரு பாஸ்டர்லாம் ஒரு ஆல்பம் பண்ணுறதுக்கு வந்து அந்த நாட்களில் 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தார். சரிங்களா, ஒரு பாட்டுக்கே 10,000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருக்க டைம் அது. ஓகேங்களா, 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணணுன்றார். ஆல்பம்னா 8 பாட்டு பண்ணணுன்றார். 8 பாட்டு என்ன
அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு யாரோ ஒருத்தர் கொடுத்த காணிக்கை, ஒரு நிறைய காணிக்கையை சேகரிச்சுட்டு வந்து அது சட்டப்பையில் கர்ச்சீப்பில் வச்சு துணியை வச்சு ஊக்கு வச்சு குத்திட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ஆண்டவர் எனக்கு பாட்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணி தரணும்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி 10,000 வச்சுக்கிட்டு சரி இன்றைக்கி வந்து இப்போ இந்த 10,000 வச்சு எந்த கமிட்மெண்ட்டை சமாளிக்கலாம், ஓகே இது வந்து எதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐயா எடுத்துலாம் ஐயா முடித்த பிறகு இந்த இது டிவிலலாம் என் ஃபோட்டோ வருமா, என் படம்லாம் வருமா ஐயா, நான் பாடுற மாதிரி டிவிலலாம் வருமா, வீடியோ நடக்குது அந்த 10,000 ரூபாயில். ஐயா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, ஏன்னா இந்தாங்க இந்த படத்தை திருப்பி நீங்கள் எடுத்துக்கோங்க ஐயா, நீங்கள் தான் எப்படியாவது பண்ணித்தரோம், மேற்கொண்டு ஒரு 5,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணித்தரேன், எப்படியாவது எடுத்து கொடுத்துருங்கயா அப்படி சொல்லி கடைசியில் அந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு 10-8 பாட்டை எடுத்து கொடுக்க முடிஞ்சிருக்குமா வேற ஒரு மனுஷனால். ஆனால் நான் செஞ்சேன். வாங்கினது எல்லாத்தையும் எல்லா மியூசிஷியன் கொடுத்தேன். பட் என்னென்னா ஒரு ஒர்க்கு நடந்துச்சுன்ற ஒரு பெயர் தான் உடைய, எனக்குன்னு வருமானம் இல்லை. பட் என்ன ஒரு ஹாப்பனிங் ஆச்சு, அது மூலமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒருத்தருடைய ஸ்டெப்புக்கு வந்து நம்ம உதவியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மெயின் இதே தவிர நமக்குன்னு ஒன்றும் வரல. அப்படின்றப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அவருக்கு அட்வைஸ் வருது ஓகேங்களா, நீ வந்து எப்படி வேணால் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன் சரி 1 மாதம் டைம் கொடுங்க, 1 மந்த்துக்குள்ளே நான் என்னால் கொடுக்க முடியாதுன்னா ஐ வில் டூ வாட் எவர் யூ சேனோன்னா யூ கேன் டூ ஒன்லி 2 things. ஒன்று யூ ஹேவ் டு கம் வித் த பேலன்ஸ் அமௌண்ட்டோடு நீங்கள் வரணும், ஓகே பேலன்ஸ் அமௌண்ட்டோட வரணும், இல்லாட்டினா லாக் பண்ணி ஸ்டுடியோவை லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு வரணும். இது 2 தான் ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போகலாம் அப்படின்ட்டார். அவ்வளோதான். இஸ் மேன் ஆஃப் ஷார்ட் வேர்ட்ஸ், குட்டியாக தான் பேசுவார். சரின்னு சொல்லிட்டு முடித்தோம், போகலாமா பார்க்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டார். சரி சார் சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டேன். அவருக்கு அவங்க புரிய வைக்க முடியாது சார் நிறைய விஷயங்களை. சரின்னு சொல்லி நான் வந்துட்டு தென் வி ஸ்டார்டட் அவர் ப்ரேயர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து வி ஸ்டார்டட் அவர் ப்ரேயர்ஸ் டு லுக் ஆன் டு காட். வேறு எந்தெந்த சோர்ஸஸ்லாம் வர முடியும்னு ட்ரை பண்ணோம். எதுவுமே வந்து யாருடைய உதவியும் கிடைக்கல. தெர் வாஸ் நோ ஆன்சர் அட் ஆல், எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. ஒன்லி த வேர்ட் இஸ் கம்மிங், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் வேர்டு மட்டும் தான் வருது. அப்போது வந்து அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இது சொன்ன உடனே தான் அப்போ தான் வந்து நான் இதை சொல்கிறேன், இது போல் வந்து ஒன்று ஸ்டுடியோ கொடுத்துடணுமா இல்லைன்னா வந்து பணம் கொடுக்கணும், இல்லை ஸ்டுடியோ கொடுத்துடணும். தான் அப்போ வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அவுட் பர்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாங்கினீங்க, அப்போ என்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், என்னோடய ஜுவல்ஸே வாங்கிட்டு இப்போ அதுவும் இல்லாமல் மொத்தம் ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஆகிடுது. இப்படி வந்து நீங்கள் என்ன மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, என்ன ஊழியம் பண்ணுறீங்க, ஸோ ஒர்த் ஆஃப் லிவிங்காக நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடினமான வேர்டுகளில் பேசுகிறப்பல தான் வந்து ஐ வாஸ் அன்னேபிள் டு க்ரை பிஃபோர் ஹர் ஆர் மை சில்ட்ரன். நேராக வென்ட் டு மை பாத்ரூம் உட்காந்துட்டு ஜஸ்ட் ஷவர்ட் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் க்ரைங். அப்போது க்ரை பண்ணும்போது கிடச்சி தான் யோபு போல் புடமிடப்பட்டாய் பாட்டு. யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, உயிரோடிருக்கும் கர்த்தர் காண்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவார், மகிழ் நிறை வாழ்வை தந்திடுவார்னு அப்படியே ஷவர் பண்ணிக்கிட்டே அந்த பாட்டு எனக்கு வருது. ஆண்டவரே பாட்டெல்லாம் கொடுக்குறீங்க, நல்லா தான் இருக்கு, விடுதலை மட்டும் வர மாட்டேங்குது ஆண்டவர். ஆனால் இருந்தாலும் ஐ அக்செப்ட் அந்த ஒரு, ஏன்னா அந்த மாதிரியான இப்போ டியூன்ஸ் வந்து ஒரு கம்போஸ் பண்ணணும்னு உட்காந்தா கூட இட் வில் நாட் கம். ஆக்சுவலி ஒரு சோகமான பாட்டை பண்ணணும்ப்பான்னு சொல்லி கம்போஸ் பண்ணி எந்த ராகத்தில் போடலாம், எந்த மைனரில் போடலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட வந்து இட் வில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்கும். இது வந்து இட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் மை ஹார்ட். இது வந்து அப்படியே வருது, அந்த சூழல் வருது. மனைவி ஏசுகிறாங்க, பிள்ளைக்கு முன்னாடி தலை காட்ட முடியல, வந்து ஊரெல்லாம் என்னை ஏசுகிறாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரியான ஒரு தனிப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து ஆண்டவர் கொடுக்குற ராகம் வந்து கேட்டிங்கன்னா இட் மினிஸ்டர்ஸ் அ லாட். ஆக்சுவலி அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஃபேமிலியை வந்து அவங்களோட இடைப்பட்டு அவங்க இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டாக்டர் ஃபேமிலி புரியுதுங்களா, என் பையனுக்கு எனக்கு நாங்கள் யார் ரெக்கமெண்ட் பண்ண சார் தான் ஃப்ரீ சர்வீஸ் தான் அவங்க. ஸோ அந்தளவுக்கு தே வேர் பீங் டச்டு வித் த சாங். ஓகேங்களா, அது அந்த பாட்டு அந்த நேரத்தில் தேவைப்பட்டிருக்கு. வேறு வந்து நத்திங் குட் சேவ் பண்ண முடியல. அந்த ஒரு பாட்டை வந்து இரவு முழுவதும் 24 hours கேட்டிருக்கிறாங்க அந்த பாட்டை. ஸோ கேட்டு ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த பாட்டை.
புரியுங்களா? ஸோ வி திங்க் தட் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் சோதனையே வர்றதில்லைன்னு. தே ஆல்சோ கம் அண்டர் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பாடல்கள் வந்து ஆறுதலாக மாறும் பொழுது அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதமாக மாறுறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அப்படி தான் வந்து அந்த பாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்டட் ப்ரேயிங் டில் த டே ஹீ செட் கம் வித் த கீ ஆர் த மணி அப்படின்ற டேட்டு. ஸோ அன்றைக்கி காலைல 10 மணிக்கு போனோம். ஸ்டுடியோவில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவரோட ஃபோன் வருது. ஷுட் ஐ கோ ஆர் நாட் அப்படின்பொழுது என் ஃபோனை பிக்கப் பண்ணிட்டு உள்ளத்தில் ஏவப்படுது. சரி ஃபோன் பிக்கப் பண்ணேன்னா அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை பிக்கப் பண்ணுறேன். ஹலோ சார் அப்படின்றேன். என்ன சார் மணி ரெடி பண்ணிக்கலாம் கேட்டார். இல்லை சார் நீ ரெடி பண்ணல சார், வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. அவ்வளோதான், கட் பண்ணிட்டார். வீட்டுக்கு வாங்க கட் பண்ணார். அப்போ என்ன இப்போ வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறார். அப்போனா மணி ரெடி பண்ணலன்னா சாவி இதை எடுத்துகிட்டு போக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணோம். ஆனால் ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க உள்ளே. நான் சொன்னேன் சரி நீங்கள் இருங்க, எல்லோரும் இருங்க, நான் போயிட்டு வரேன். நீங்கள் இவங்களுக்கு தெரியும் சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் தெரியும். ஆமாம், இன்றைக்கோட ஆஃபீஸ் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கி அவர் போயிட்டு வந்து சரியில்லைன்னா வந்து க்ளோஸ் பண்ணி ஒன்று அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாறும் இல்லைன்னா வந்து வேறு எதாவது நடக்கும் போகுது அப்படின்றத அவங்க இது எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்படின்னப்போ நான் போகிறேன். நான் போகும்போது ஆண்டவரே நீ வந்து சகலத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நான் உமக்காக நான் வந்து எப்படி நான் இவர் எஸ்ஏகே சொன்னதில் நான் உண்மையும் உத்தமமாக செஞ்சதை எனக்காக நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது போல் நான் இது வரைக்கும் நான் செய்ததெல்லாம் நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்கு அல்லாமல் உமக்கு உன்னுடைய நாமத்துக்கு நான் செஞ்சதை நீ நினைத்தரலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். நான் போனேன்னு எகெயின் வி வர் சிட்டிங் லைக் திஸ். விசாரிக்கிறாரு, என்ன அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க? இல்லை சார் ரெடி பண்ண சார். சரி உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு கேட்டார். சார் 10 lakh rupees கொடுத்தீங்க சார். ஓகே, எவ்வளோ டியூஸ் அப்படின்னாரு. சார் மந்த்லி 36,000 rupees கட்டிகிட்ருக்கேன் சார். எவ்வளோ டியூஸ் கட்டியிருக்கீங்க? ஒரு 2 years கட்டியிருக்கேன் சார் அப்படின்னு. சரி உடனே ஒரு கால்குலேட்டர் எடுத்தார், கனெக்ட் பண்ணார். கால்குலேட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து 8,64,000 rupees கட்டியிருக்கிறீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நான் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்த அசலில் 10 lakhல 864 வந்து நான் வந்து அசல் இந்த டிடெக்ட் பண்ணிடுறேன். மீதி 136 எப்போ முடியுமோ அப்போ கொண்டு வந்து கொடுங்க, சரிங்களா? போங்கன்னு சொல்லிவிட்டு ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு வந்து ஒய்ஃப் தான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறாரு அது அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாரு. அவங்க வந்து தகைச்சு போய் நிற்கிறாங்க. தகைச்சு போயிட்டு அவர்கிட்ட பாண்டு செக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு 4 செக் அவங்க எடுத்துக்கிட்டு இந்த 136 அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிட்டுமா எல்லாத்தையும் கொடுத்துருமா அவர் கொடுத்துருவார். எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் தேங்க் பண்ணுறதா இல்லை நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்னு தெரியல. ஐ ஸ்டார்டட் க்ரைங் லைக் எனிதிங். ஆண்டவரே, அதாவது இதை நான் உண்மையில் கனவுல பார்க்குறேன்னா இல்லை வந்து நானூறு பார்க்குறேன்னான்னு தெரியல. ஆனாலும் எனக்கு நான் வந்து இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு வேதத்தின்படி சொல்கிறேன். ஆனால் அனுபவத்தின்படி இனிமேல் நான் போய் சொல்ல முடியும். அவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நல்ல சாட்சி கொடுத்துருக்கிறாரு. இனிமேல் நான் என்னோடய இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் நான் கொண்டு போக முடியும். என்னால் ஐ கேன். அப்போ நான் வந்து ஐ க்ரைட் லவுட் அண்ட் தேங்க்ட் காட். அப்பா நமக்கு நன்றின்னு சொல்லி அழுது நான் கத்தி அழுது. அப்போ அங்கே உட்காந்து இங்கே வந்துட்டார். கேம் அண்ட் கன்சோல்டு மீ. ஒன்றும் இல்லை, டூ யுவர் மினிஸ்ட்ரி, கோ, எனக்கு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. வா, பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ ஐ ஹேட் அ ப்ரேயர் அவங்க ஃபேமிலிக்காக. ஐ ஹேட் அ ப்ரேயர் பிஃபார் தெம் அண்ட் தென் ஐ தேங்க்ட் ஹிம். You don't have to tell to anyone, just praise God, போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஸோ நான் வெளியே வந்து என்னோடய ஷவுட்டிங்கில் ஹalleluya ஹalleluya ஹalleluyaன்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுறேன். ஷவுட் பண்ணி ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஷி வாஸ் அன்னேபிள் டு. என்னங்க சொன்னாங்க? இல்லைம்மா எல்லா செக்ஸும் திருப்பி கொடுத்துட்டு அனுப்பிடுறேன். எப்படி கொடுத்துருமா தெரியலம்மா. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். என்னன்னு தெரியல. மீதி 136 மட்டும் எப்போ கொடுக்க முடியும்? உடனே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அதை மட்டும் நம்ம செஞ்சுருவோங்க, அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு தென் வி கேம் டு ஹோம். எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற பிராமின் ஒரு ஃபேமிலி, அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா ஒன்றும் இல்லையா,
நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கடங்காரவங்களை வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு உங்களை ஏசிட்டு போனாலும் நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு கைதட்டி வர்ஷிப் பண்ணுவில்ல, அந்த இயேசுசாமி தான் உங்களுக்கு இந்த காரியத்தை வந்துச்சு. இட் இஸ் நாட் அ வேர்ட் ஃப்ரம் எ கிறிஸ்டியன், இட்ஸ் அ வேர்ட் ஃப்ரம் பிராமின், நான் கிறிஸ்டியன் அண்ட் எஸ்பெஷலி பிராமின். அவங்க சொல்கிறாங்க, கோயில் குருக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வர்ஷிப் பண்ணுற அந்த ஜீசஸ் தான் உங்களுக்கு இதை பண்ண முடியும். ஏன்னா ஒரு மனுஷனால் ஒரு அமௌண்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் இருக்குமா, 13 லட்சத்தை வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு முடியுமா? அதுவும் அவங்க ஒய்ஃபு கூட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒய்ஃபு கூட இருந்தாங்க, அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சான்ஸே இல்லை. இட் இஸ் அன்பிலீவபிள். ஒரு முஸ்லீம் சொல்கிறார், நீ வந்து எதை பார்க்காம யார் என்ன சொன்னாலும் நீ பாட்டு ஏசுன்னு ஓடி இல்லை போயா, நீ நல்லா இருப்பையா சொல்கிறார். ஸோ தட் த்ரூ தட் ஜீசஸ் ப்ரூவ்ட் தட் தம்மை நம்புகிறவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். உண்மையாக உத்தமமாக நம்ம நம்பி இல்லை, ஐ கேன் கோ த்ரூ எனி கைண்ட் ஆஃப் பாத், நான் எந்த விதமான அவமானங்களை என்னால் சகிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவருக்காக நான் வைராக்கியம் பாருன்னா, அவர் ராஜாக்களுடைய இதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிறோன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஸோ நீர்க்கால்களை போல திருப்பியை வந்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். ஸோ ஃப்ரம் தட் ஐ வாஸ் ஏபிள் டு கம் அபவுட். உடனே ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அந்த 136 வெரி ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் ஆச்சு. ஆக்சுவலாக பீப்புள் ஹெல்ப் டு மீ, டக்குன்னு உதவி செஞ்சாங்க. உடனே வந்து அந்த 136 கொண்டு போய் கொடுத்துட்டு ஐ தேங்க் டீம். அதுக்கப்புறம் அதோட அந்த கடன் செக்மெண்ட் முடிச்சு, அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு நம்ம மறுபடியும் ரிக்கவர் ஆகிறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். அந்த குறிப்பிட்ட லோன்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து என்ன முந்தி தான் மிக பிரதானம், மந்த்லி 36ன்றது வந்து மிக பிரதானமான ஒரு லோன் அமௌண்ட்டு. ஸோ இது இந்த ரிலீஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு மீட் அவுட் ஆல் அதர் லோன்ஸ் வந்து கொஞ்சமாக நான் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்து. அது மாத்திரமில்ல, என்னால் என்னென்ன செக்ஷன்ஸில் ஆண்டவர் கூடிய செய்ய முடியுமோ, இது வாட் எவர் த வே, அதான் நீங்கள் மல்டி ஃபேசட்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் இங்கேருந்து அப்படியே பிரஜாபதி ஆக்டிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ இந்த பிரஜாபதி கூட வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ இஸ் இன்வால்வ் இன் மை சால்வேஷன். அவங்க அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப இன்வால்வ். ஏன்னா அவங்க ஆக்சுவலி ரெக்கார்டிங்காக வந்திருந்தாங்க, அவங்களுடைய ட்ராமா ரெக்கார்டிங்காக, ஒரு பைபிள் ஸ்கிரிப்ட் ரெக்கார்டிங்காக வந்திருந்தாங்க. பட் வந்து அவங்களுடைய அந்த அப்ரோச் பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஸோ லவ்லி, ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். ஃபேமிலி எல்லாமே வந்து அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி அந்த 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 பேஸ்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வே ஆஃப் கிவிங் த காஸ்பல் ஆல்சோ ரொம்ப எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொலைட்டாக சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த யூஸ் டு டெல் திங்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டாக பிலீவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பொலைட்டாக அதுக்கான வசனங்களோடு கூட அவங்க வந்து they have the capability to discover, அதாவது டெலிவர் த வேர்டு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் ஒரு தடவை ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ஒரு ட்ராமா ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நீங்கள் எப்படி நடத்தணும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன லெவலில் தான் பண்ணிட்டாங்க, ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் போட்டு தான் பண்ணாங்க. நான் போய் பார்க்கும்பொழுது அவங்க பண்ண அந்த நேர்த்தி வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ஐ லைக் இட். ஏன்னா வந்து அந்த என்ட்ரானது, இப்போது ஆட்கள் நடித்தது எல்லாமே ரொம்ப, அதாவது இட் கேம் ரியல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து நம்ம சிறு வயதில் நான் நடித்து சொல்லிக் கொடுப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அங்கே இருக்க நடிகனை வந்து ஆக்சுவலி என்கிட்ட உள்ளே தூண்டி விட்டுருச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் ஒரு நாடகத்தை பார்த்தோன்னா வந்து அங்கே இருக்க இது வந்து ரொம்ப தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் லவ்விங் தம். அவங்கள வந்து ரொம்ப அவங்கள நேசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தே கேம் டு ஆட் சீன் பை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற போல தான் தே ஆல்சோ இன்வால்வ்டு மீ இந்த பிரஜாபதியில் ஒன்று இன்வால்வ் பண்ணாங்க. வெரி நைஸ். யோவான் சொன்னாங்கன்னா வந்து மிரட்டுவீங்களே, அதான் ஃபஸ்ட் ரோலே அதான் கொடுத்தாங்களா அவங்களுக்கு? இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது முதல் சீன் வந்து ஆக்சுவலி அவர் என்னை பார்த்தது இந்த ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறேன், ஒயிட்டாக இருக்குன்னொன்னே
அவர் என்ன ரோமன் சோல்ஜராக தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணார். அங்கிள் நீங்கள் பிரதர் நீங்கள் ரோமன் சோல்ஜர் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு போது சரின்னு போயிட்டேன். முதல்ல இந்த மாதிரி நல்ல தாடிக்கிட்டலாம் வச்சுருந்து இன்னும் நல்ல மீசெல்லாம் வெயிட்டாக இருக்கும். அப்போது போனோன்னே பிரதர் மீசை எடுக்கணும் பிரதர் அப்படின்னு. என்னது மீசையை எடுக்கணுமா, அதெல்லாம் வாய்ப்பில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டேன். உடனே வந்து ஆண்டி எங்களை கூப்பிட்டாங்க. ஏசப்பா நமக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்துருக்குறாரு, ஒரு மீசையை உங்களால் கொடுக்க முடியாதா, அது ஒரு 10 நாளில் வளர்ந்துற போது. என்ன பிரதர் இப்படி என்ன பிரதர் இப்படி என்ன பிரதர் அப்படி சொல்லிங்களா, சரி எடுத்துட்டா போச்சு. இந்த மாதிரி புரியுதுங்களா, அதெல்லாம் முடியாது, எடுத்தாகணும் அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா. ஸோ வந்து யார் அப்படி கனியை வச்சுருவாங்க, கல்லை கூட கனியை வச்சுருவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. சரியா, அந்த மாதிரி பேசுகிறோன்னா சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு தான் முதல்ல வந்து சோல்ஜராக தான் நடித்தேன். சோல்ஜர் நடித்தபோது வந்து அப்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஜீசஸ் அடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அதாவது ட்ரமாட்டிக்கலாக பண்ணுவாங்க. அப்படின்னா போட, ஐயோ அவருக்கு அடி விழுந்துடும், அடி விழாமல் பண்ணணும். எப்படி பண்ணுறது, ஸ்டென்ட் மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஸ்டென்ட் மாஸ்டர்ஸோட டெக்னிக், யூ ஹேவ் டு கோ வெரி நியர் த சோர்ஸ் டில் தட். இது வரைக்கும் போகணும், நம்ம ஃபோர்ஸாக போகணும், பட் யூ ஷுட் நாட் டச் த ஸ்பாட். ஆனால் இவங்க என்ன பண்ணி இப்படியே நிற்கக்கூடாது, இவங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும், அந்த ரியாக்ஷன். ஸோ அதை நான் கற்றுக் கொடுத்தேன். ஸோ நாங்கள் வந்து அடிக்க வரும்போது நீங்கள் அடி வாங்கின மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரியலாக தெரிஞ்சிடும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து அவர் ரூபன் படத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ நானும் அடிக்க ஆரம்பிச்சோம். அந்த 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 சீனே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைல்டாக இருக்கும், பார்க்கும்போது ரியலாக இருக்கும். ஸோ அதுதான் சோல்ஜர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த குறிப்பிட்ட யோவான் ஷான் நடிச்சவர் வந்து திடீர்னு அவர் வந்து ஃபாரின் போயிட்டார். அப்போ அந்த இடம் எம்டி ஆச்சு. அது எம்டி ஆனவொடனே உடனே அது யாரை போடலான்னு சொல்லி தேடும்போது தென் அங்கிள் வந்து டிசைட் பண்ணார், பிரதர் நீங்களே இந்த ரோலை பண்ணிடுங்க பிரதர் அப்படின்னாரு. அப்புறம் தான் வந்து அதுக்கெல்லாம் டைரக்டர் யார், நம்ம எபி தான், நம்ம என்னோடய சன் தான், அவர் தான் டைரக்ட் பண்ணுவார். டேடி இப்படி வரக்கூடாது, இந்த டைலாக் மிஸ் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுங்க எல்லாம் ஆக்ஷன் டைரக்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து முதல்ல வந்தேன். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ரோல்ஸ் மிஸ் ஆச்சோ, ஆட்கள் இல்லாதப்போ டக்குன்னு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரோல். ஸோ மல்டிப்புளாக கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துக்கிட்ட வரவே நினைக்கிறேன் பிரஜாபதியில். ஆமாம், அது மாதிரி வந்து அந்த மினிஸ்ட்ரியோட ஜாயின் பண்ணி அவங்களோட ட்ராவல் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ, அவங்க தென் மாவட்டம் மட்டும் இல்லை, அது வட இந்தியாவுக்கும் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே என்னோடய ஒய்ஃபும் உள்ளே இன்வால்வ் ஆனாங்க, என் பிள்ளைக்கு இன்வால்வ் ஆனாங்க. அதை தொடர்ந்து அப்படி ஒய்ஃப் இன்வால்வ் ஆனாங்க. அப்படி அவங்களுக்கு இப்போ நல்ல முக்கியமான ரோல்ஸ்லாம் வந்து ஸோ ஃபேமிலியாக அந்த பிரஜாபதி மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்துட்ருக்கோம். அதாவது எது பண்ணாலும் ஒரு சும்மா வந்தோம் பண்ணணும்லாம் இல்லை, அது வந்து மார்க் ஆகிற மாதிரி தான். அந்த சாங்காக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அடித்து உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கர்த்தரோட ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அன்ஃபில்டர்டு டாக்குன்னு வாங்கலை, அன்யூஷுவல் டாக்குன்னா அந்த மாதிரி சிரித்தோம், பேசணும், அழுதோம், எல்லாமே நடந்திருக்கு இந்த இன்டர்வியூவில். அவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வர. இப்போது உங்களோட கிஃப்ட் வந்து உங்களோடவே முடிஞ்சிடக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் ட்ரைனிங்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் அடைஞ்ச அந்த ஒரு அனுபவம் வந்து என்னுடைய சிஷ்யங்களுக்கு யார் வரக்கூடாதுன்ட்டு ஐ யூஸ்வலி ட்ரெயின் யார் நம்பி வர்றாங்களோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ முதல்ல ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தென் ஒரு வேல்யூ நம்ம பண்ணணும், ஸோ வாட் எவர் ஒரு வேல்யூவோட கற்றுக்கணுன்றப்போ வந்து தென் தே வில் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்படின்றனால தென் ஐ ஸ்டார்டட் சார்ஜிங், ஒரு மினிமம் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணேன். ஸோ அது வந்து இப்போ அதை பே பண்ணி என்கிட்ட கற்றுக்கிறாங்க. ஸோ ஐ எம் ட்ரைனிங் மெனி ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது இண்டிவிஜுவல் லெவல்லவும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் வந்து மிகப்பெரிய கேம்ப்ஸாகவும் நடத்தி, சம்மர் கோர்ஸ் மாதிரி கேம்ப் மாதிரி நடத்தி ஒரு 20, 25, 30 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அப்படி அந்த போல் வந்து ஒரு லைவ் ஆடியோ இன்ஜினியரிங் மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு வரேன். இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே உங்கள் லைஃப்பில் இருக்கிற பெரிய பெரிய கேள்விகளுக்கு ஏசப்பாவில் வந்து பரிகாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம பரிகாரி எட்வர்ட் அண்ணன் மூலமாக, அவரோட டைட்டிலே இப்போ பரிகாரி எட்வர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த லெவலில் வந்து கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பண்ண பரிகாரம் எல்லாமே அன்யூஷுவல் டாக்கில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ரொம்ப நன்றிண்ணே, எல்லா விஷயத்தையுமே எங்கேயுமே வந்து எதுவுமே ஹோல்ட் பண்ணாமல் எல்லா காரியத்தையும் முழுக்க நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் இனிஷியேட்டிங் மீ டு கெட் த ஆன்சர்ஸ். ஏன்னா உங்களோட கொஷின்ஸ் தான் ஆக்சுவலி இட் வில் பிரிங் த ஆன்சர்ஸ். உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இட் ஒர்க் மை என்னோடய பாஸ்ட் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா. என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ ஒரு இமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது.
அண்ணனோட லைஃபே இன்றைக்கி வந்து நம்மளாம் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏஸ்பா இன்னும் எவ்வளோவா பெற்றுக்கொள்ளணும், எவ்வளோ ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தோம்னா ஆண்டவர் அதுக்கான நேரத்தை வைத்து நம்மளை கண்டிப்பாக வந்து எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி மீட்டிடுவார் அப்படிங்கிறது வந்து உயிருள்ள சாட்சி அண்ணன் இருக்காங்க. தேங்க்யூ அண்ணன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.